என்னை லிங்க் இருக்க பகவான் குருநாதர் கர்மயோஷினி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சிந்தனைக்கு போன வாரம் அப்பா அவர்களுடைய புஸ்தகம் சிறியதும் பெரியதும் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் பேசணும். அதனுடைய தொடர்ச்சி இது. உலகில் நல்லதும் கெட்டதும் உண்டு, நோயும் உண்டு, நலமும் உண்டு. நல்லது பெரியது, கெட்டது சிறியது. அரவிந்தம் சிறியது பெரியதாகின்றது. சிறியது பெரியதானால் நல்லது மட்டுமே நடக்கும். பூவுலகம் மேலுலகமாகும். இதுதான் தத்துவம். சிறியது என்பது சிருஷ்டி, பெரியது என்பது பிரம்மம், பரம்பொருள். பெரியது சிறியதானதுதான் நம்ம சிருஷ்டி. ஜடத்திலிருந்து நுண்ணுயிரிலிருந்து பெரிய உயிர்களான மனிதன் வரைக்கும் அந்த பெரியதுக்கு சிறியதுக்குள்ள இருக்குது. சிறியது வளர்ந்து பெரியதாக முடியும். அதுதான் இந்த அரவிந்தம். இதுமாரி மனித வாழ்வுல மனித வாழ்வு சிறியது பெரியதானால் நல்லது மட்டுமே நடக்கும். பூ உலகம் மேலுலகமாகும். இது நான் போன வாரம் பேசுறது சுருக்கி பேசுறது. ஸ்ரீ அரவிந்தத்தினுடைய லட்சியம் சிறியது பெரியதாகுவதுதான். திருவுரு மாற்றம், மனிதன் தெய்வமாகுவது. பிரம்மம் சக்தியாகி உருவம் பெறுகிறது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த உலகத்துல நேச்சர், இயற்கை, பிரகதிங்கிற இயற்கைக்குள் இருக்கிற அத்தனை உருவங்களும் பிரம்மம் சக்தியாகி அது உருமாற்றம் பெற்றது. உருவம் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கும். சிறியதில் உள்ள சக்தியும் பெரியதில் உள்ள சக்தியும் ஒன்றே. அதனால் சிறியது பெரியதாகலாம், பெரியது சிறியதாகலாம் என்பது தத்துவம். பூமிக்குள்ள இருக்கிறதும் மனிதன் தான், இறைவன் தான். அணுங்கிறது ஆட்டம், மிகச்சிறியது. அந்த சிறியதுக்குள்ளேருந்து வெளிவர்ற சக்தி பிரம்மாண்டமான சக்தி. நாகசாகி, ஹிரோஷிமா நாகசாகி 2 அழிச்சது. அதனாலதான் அடுத்த அணு யுத்தம் வந்தா உலகமே அழியும் அப்படின்னு சொல்றது. அது மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த சக்தி மனிதனுக்குள்ளே இருக்குது. அதை இப்ப எப்படி பயன்படுத்துறது நல்லதா, அவ்வளவுதான் முக்கியம். சிறியது பெரியதாகலாம், பெரியது சிறியதாகலாம் என்பது தத்துவம். உருவத்தை மறந்து சக்தியை உணர்ந்தால் சிறியது பெரியதாகும். நம்ம சிறியதுன்னு நினைக்காம நமக்குள்ள பெரியது இருக்குங்கிறத உணர்ந்தால் இதாகும். அதுக்கு உதாரணம், விதை சிறியது. அந்த சிறிய விதையிலிருந்து ஆலமரத்தினுடைய விதை துணோண்டு. ஆலப்பழமே சின்னது. பிரம்மாண்டமான ஆலமரத்துல பழம் சின்னதாக சிவப்பா இருக்கும். அதுக்குள்ள விதை சின்னது. அதிலிருந்து பெரிய ஆலமரம் விழுதுகளோட மன்னருடைய படையே இருக்கிற அளவுக்கு உள்ள ஆலமரம் விளைக்குது. அதனால விதை சிறியத்திலிருந்து மரம் பெரியது. மீண்டும் மரத்திலிருந்து விதையும் வரும். அதான் மாற்றம். சத்திய ஜீவியமும் ஆன்மாவும் செயல்பட்டால் பெரிய மாறுதல் ஏற்படும். அதுதான் உண்மை. செயல்பட வேண்டும். சத்திய ஜீவியம் தான் படைச்சது. இறைவனுடைய பரபிரம்மம் சத்திய ஜீவியமாகி, சத்திய ஜீவியம்ங்கிறது சூப்பர் மைண்ட்னு பகவான் சொல்றது. ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு. விதை மரமாக, மரம் விதையாக காட்சி தேவை. காலம் தேவை. அது காலம் வேணும். கெட்ட எண்ணம் நல்ல எண்ணமாக மாற காலம் தேவையில்லை. உடனே மாறிடும். பிசிக்கல் லெவல்ல, ஜடத்து லெவல்ல விதையிலிருந்து மரம் வரும்னா முதல்ல சின்ன கண்ணாகி பெருசாகி கிளைகள் எல்லாம் இலைகள்லாம் பெருசாகணும். ஆனா நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம் வேணா உடனே மாற முடியும். அதுக்கான என்ன வேணும்? ஞானம் தேவை. கெட்ட எண்ணம் தவறு, நல்ல எண்ணம் உயர்ந்ததுங்கிற ஞானம் தேவை. ஞானத்திற்கு உலகை ஆளும் திறன் உண்டு. ஞானம் இருந்தால் அது உலகை ஆளும். அது ஆன்மீக சக்தி. நம்மகிட்ட ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானம் ஆன்மீக சக்தி.
ஜடத்தை ஆன்மா ஆள்வது, ஜடம் ஆன்மாவாக மாறும் பொழுது மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். ஜடத்தை ஜடம் ஜடத்திலேருந்து உயிர் இப்போ ஆண்டுட்டு இருக்குது. அப்படி இல்லாம ஜடத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா வெளிப்பட்டு அது ஆழ்ந்தாக்க, அது விவரத்தை ஆட்கொள்ள தொடங்கினாக்க, அப்ப மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். அதுவே ஸ்ரீ அரவிந்தர். இதுதான் அரவிந்தருடைய தத்துவம். இதுதான் மரபு யோகம். தபத்தால் காலத்தை கடக்கிறது. அரவிந்தர் விளக்குவதற்கு முன்னாடி காலத்தை கடக்கணும். நம்ம காலத்துக்குள்ள இருக்கிறோம். காலத்தை கடக்கணும்னு சொன்னா தவம் செய்யணும். ஆனா அரவிந்தம் சரணாகதியை பயன்படுத்துகிறது. நான் திருப்பி திருப்பி சொன்னதுதான். அரவிந்தருக்கு 2 முக்கியம்: சமர்ப்பணமும் சரணாகதியும். கான்சக்ரேஷன் அண்ட் சரண்டர். சரணாகதியத்தை கொடுக்கும்போது நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ அதுவா மாறிடுறோம். இறைவன்கிட்ட கொடுத்தாக்கா இறைவனாக மாறுறோம். அதான் விஷயம். அதனால இறைவனுடைய கருவியை பழைய மரபு யோகத்தினுடைய தவம், காட்டில் போய் உட்கார்றது, பூமி கொள்றது, தண்ணீர் அடிக்கிறது, தீக்குள்ள உட்கார்றது, அப்படி தன்னை வருத்தி செய்கின்ற தவம் மரபு யோகத்தினுடைய அரவிந்தருக்கு முந்தைய யோகத்தினுடையது. இங்கே அப்படி இல்லை. நீ உன்னை கொடு. நீ கொடுத்தீனாக்கா நீ இறைவனாக மாறிடுவார். சரணாகதி முன் சிறிய மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாற்றும். இதுக்கு உதாரணம் இருக்கு. டெக்னாலஜியில இப்போ செய்கிறோம். டெக்னாலஜிலேருந்து இவ்வளவு வந்திருக்கு. இன்னைக்கு இன்றைய பேச்சை எப்பன்னு இதில் கனடாவிலேருந்து ரிங் பண்ணி கொடுத்து யூடியூப் மூலமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இது எங்கே எல்லா தமிழ்நாடு மூலம் இருக்கிறவங்களும் உலகம் பூரா இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. இல்லை லண்டனில் இருக்கிற மணிகண்டனும் கேட்குறான். அமெரிக்காவில் இருக்கிற ராமும் எல்லாரும் கேட்குறாங்க. அது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜினால இது முடியும் போது இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற பரம்பொருளால் என்ன எல்லாம் முடியும். அதனால எல்லை டெக்னாலஜி பயன் தருவது போல அன்னையை ஏற்ற மனிதனால் முடியாததை முடியுமாறு செய்ய முடியும். அன்னையை ஏற்கிறதுல பல ரகம் இருக்குது. எந்த ஆழத்தில் அன்னையை ஏற்கிறோமோ அந்த ஆழத்தில் அன்னை செயல்படுகின்றார். இன்னொரு இது கண்டம் அகண்டம். பகுதி சிறியதுங்கிறது. கண்டம்னா பிரிவுன்னு அர்த்தம். அகண்டம்னா பிரிவற்றது, முழுமைன்னு அர்த்தம். அந்த பகுதி முழுமையாக கண்டத்தை அகண்டமாக வெளிப்பாடாகும். இப்போ கண்டம்ங்கிறது அகண்டம் முழுமையினுடையதுதான் கண்டமாகின்றது. அதனால மனித வாழ்வும் இப்போ கண்டமா இருக்குது. ஆனால் அது அகண்டமாக மாற முடியும். இப்போ அகண்டம்ங்கிறது பிரம்மம், படைப்புங்கிறது கண்டம் பகுதி. மனித வாழ்வில் பிரம்மம் செயல்பட்டு அற்புதங்கள் நடக்கும். அதற்கு ஆன்மாவை பயன்படுத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவை பயன்படுத்திய டெக்னாலஜி தான் இந்த அளவுக்கு இவ்வளவு சாதனைகளையும் சாத்திட்டு போக இருக்கிற இந்த என்ன இதுக்குது சாதிக்குது. இன்டர்நெட்டு இதெல்லாம் வெப்சைட்டு வெப்பாகு அதெல்லாம் அத்தனையும் வான சந்திரனுக்கு அனுப்புறது, இப்போ சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறது எல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த அற்புதங்களுக்கு இந்த ஆன்மாவை பயன்படுத்தினா அதற்கு நான் இன்னும் நம்மளாலே அத்தனையும் செய்ய முடியும். சரி, ஆன்மாவை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? பரம்பொருள்ங்கிறது என்ன? மனித சூப்பர் மைண்டுங்கிறது என்ன? ட்ரூத் கான்சியஸ்னஸ், இறைவன், உண்மை. அந்த உண்மையை பயன்படுத்தணும். அதாவது பொய் சொல்வதை விட்டு மெய்யை மட்டும் சொல்ல வேண்டும். பிரம்மம் மெய் மூலம் மட்டும் வெளிப்படும். நேற்று இதுவரைக்கும் நம்ம பேசுறதனுடைய சுருக்கம் இது. இந்த புஸ்தகத்துல சிறியதும் பெரியதுங்கிறத இதுவரைக்கும் படிச்சிருந்தது. மெய்யை விட்டு மெய் சொல்வதை, பொய்யை விட்டு மெய் சொல்வதை பூர்ணமாக ஒருவர் ஏற்றால் அவர் வாழ்வில் பிரம்மம் சத்தியஜீவியம் மூலம் செயல்படும் அற்புதங்கள் நிகழும். இது பல முறை படிச்சிருக்காரு. அப்பா எழுதாரு, அற்புதங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளாகும்னு எழுதுவார். இதுக்கு அதே மாதிரி ஆரோவில் என்ன இருப்பாங்களே, வி ரிலை ஆன் மிரக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மிரக்கிள்களை தான் நம்பி இருக்கிறோம்னு எழுதுவாங்க. அப்படி செய்ய முடியும். அப்பா முக்கியமான இதில் யோக வாழ்க்கைங்கிறத பற்றி எழுதுறாரு. அப்போ 100 பேர்கள்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பேரொழியாகும் உள்ளொடிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதில் கர்மி அப்பாவோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னா அரவிந்தர் செஞ்சது யோகத்துக்கு போகிறது. யோகம் எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனால்
யோக சக்தியை பயன்படுத்தி மனித வாழ்வை மனித வாழ்வை மிக பயனுடையதாக, மிக வளர்ச்சியாக உள்ளதாக மாற்ற முடியும். அதனால சாதாரண மனித வாழ்வு, அப்புறம் யோக வாழ்வு, அப்புறம் யோகம். யோகம் செய்தவரை சாதகரும்பாங்க. அப்படி இல்லாம மனித வாழ்வுல யோக சக்தியை பயன்படுத்தும் போது மனித வாழ்வு வளமுள்ள வாழ்வாக, மிகப்பெரிய வாழ்வாக மாறும். அதை செய்ய முடியும்னு சொல்றாரு. அதனால யோக வாழ்க்கைங்கிற அந்த நூல், யோக வாழ்க்கைன்னு சொல்லி யோக வாழ்க்கை விளக்கம்னு பல வால்யூம்ஸ் எழுதியிருக்காங்க. அதை அதில் உள்ள தத்துவங்களை எடுத்துக்கிட்டு தான் இந்த புத்தகத்துல விளக்க போறார். யோக வாழ்க்கை என்ற நூலில் உள்ள கண்டம் அகண்டம் என்ற கருத்துக்கள் மூலம் மேலும் பல குணங்களில் கருத்தை ஆய்வோம். அதனால நம்ம வாழ்வு யோக சாதாரண மனித வாழ்வில் இருக்கிறப்ப அது யோக சக்தியை பயன்படுத்தி, ஆனால் யோகம் அல்ல, சாதாரண மனித வாழ்வாக வாழ முடியும். அப்படி இல்லாம யோக தகுதி உள்ளவர்கள் இதப்போ ஒவ்வொரு நூலையும் எழுதுவார். யோக தகுதி உள்ளவர் யோகத்துக்கு போனா மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். சிருஷ்டிக்கு ஜீவனுள்ள மையம் வாழ்வு. ஆணை நாடும் பெண் விரும்பிய பின் காத்திருப்பாள். சக்தியும் விஷயத்தில் பெண்ணாகும். நம்ம மரபுல பரம்பொருள்ங்கிறத சிவன் சொல்லுவாங்க. அது செயல்படும் போது அதே தான், வேற இல்லை, சக்தின்னு சொல்லுவாங்க. பரம்பொருள் சிவனை ஆணாகவும் சக்தியை செயல்படுகின்ற சக்தியை பெண்ணாகவும் சொல்றது மரபு. அதனால சக்தி பெண் தான். பரமாத்மா, ஜீவாத்மா, பிரபஞ்சம் மூன்றும் ஜீவனோடு சந்திக்கும் இடம் வாழ்வு. வாழ்வுல பரமாத்மா, ஜீவாத்மாங்கிறது நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருக்கிற உயரறிவு நிலை, அது ஆத்மா. பிரபஞ்சம்ங்கிறது யூனிவர்ஸ். இது மூணு சந்திக்கிற இடம் இந்த வாழ்வுல சந்திக்குது. அது நமது அரங்கம் வாழ்வு. நம்ம இந்த வாழ்வுல நம்ம செயல்படுறோம். அதாவது மனித வாழ்வு. மனித வாழ்வு என்பது உணர்வால் மட்டும் வாழ்வதாகும். அது முக்கியத்துவமா நம்ம கொடுக்கறது உணர்ச்சி மையம் தான். வைட்டல்னு சொல்ற உணர்ச்சியில தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். தெய்வீக வாழ்வு, யோக வாழ்வு என்பவை ஆன்மாவால் வாழ்வதாகும். இப்ப உணர்வால வாழறது முன்னாடி அறிவுக்கு போய் அறிவையும் தாண்டி ஆன்மாவால வாழணும். ஆன்மா போகணும். இந்த யோக வாழ்வுக்கு போகணும். அதன் பலனடைய நாம் மேற்சொன்ன மூன்றும் சந்திக்கும் இடமாக வாழ்வை மாற்ற வேண்டும். என்ன? பரமாத்மா, ஜீவாத்மா, பிரபஞ்சம்ங்கிற மூன்று சந்திக்கும் இடமாக வாழ்வை மாற்ற வேண்டும். வாழ்வில் பரமாத்மாவையும் பிரபஞ்சத்தையும் ஜீவாத்மாவையும் காண வேண்டும். அதை காணும் மார்க்கங்கள் நாம் நெடுநாளாக அறிந்தவை. எப்படி? என்ன ஆகணும்? கண்டம் அகண்டமாக வேண்டும். சிறியது பெரியதாக மாறும். துண்டு துண்டா இருக்கிறது முழுமையாகணும். சிறியது பெரியதாக மாறணும். சிறியதனுள் உள்ள பெரியது வெளிவர வேண்டும். இருக்கு சிறியதுங்கிற ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பெரியது இருக்குது. அந்த பெரியது வெளிவர வேண்டும். அது எப்படி செய்யறது? பிரம்மத்தின் முறையை நம் வாழ்வில் கிடைக்க வேண்டும். பிரம்மத்தின் முறை என்ன? படைப்பு என்ன? பகவான் லைஃப் டிவைன்ல சூப்பர் மைண்ட் இஸ் த கிரியேட்டர்னு சொல்றாரு. பிரம்மங்கிறது அசைவற்றது, மூலப்பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அந்த மூலம் செயல்படும் போது சக்தியாகி செயல்படுகின்றது. அந்த சக்திக்கு செய்கிற முறையை அதனுடைய சக்தியாகி செயல்படும் போது அந்த சச்சிதானந்தம் தான் செயல்படுது. அதனுடைய இது சூப்பர் மைண்ட், அதனுடைய அறிவு நிலையாகிய சூப்பர் மைண்டுங்கிற மெய்யறிவு அதுதான் செயல்படுது. அதை நம்ம செய்யணும். எப்படி? ஜீவாத்மாவின் பிரதியான சைத்திய புருஷன் மூலம் வாழ்வை நடத்த வேண்டும். நம்ம வளர்றதுக்கு நம்ம அறிவின் மூலமாகவும் உணர்ச்சியின் மூலமாகவும் நடத்துறதுக்கு பதிலாக சைத்திய புருஷன் மூலமா வாழ்வை நடத்தலாம். அகந்தைக்கு பதிலாக சக்தி அன்னை வாழ்வில் செயல்பட வேண்டும். அது எப்படி? அன்னையை சமர்ப்பணத்தின் மூலமா செயல்படணும். இதுதான் இந்த கருவிகள். சமர்ப்பணமும் சரணாகதி வருது. பிரம்மத்தின் அன்னை சமர்ப்பணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பிரம்மத்தின் முறைங்கிறது சத்திய ஜீவிய முறை. அதை பார்த்தோத அதுக்கு நம்ம போகணும். அகந்தைக்கு விட்டு வெளிவர வேண்டும். அதற்கு தான் சமர்ப்பணம். நம்ம செய்கிறோம் அப்படின்னு செய்யும்போது நம்முடைய இயல்பு தான் வெளிப்படும். நம்முடைய சக்தி தான் வெளிப்படும். அதாவது சிறியது வெளிப்படும். அப்படி இல்லாம அன்னைக்கு சமர்ப்பணமா செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற பெரியது வெளிப்படும். அன்னை பராசக்தியாகிய அன்னை வெளிப்படுவார்கள்.
ஜீவாத்மன் பிரதிநிதியான சைத்திய புருஷன் மூலம், அதனால் அதுக்கு அதை என்ன செய்யணும், அன்னை அகந்தைக்கு பதிலாக சக்தியை வாழ்வில் செயல்பட வைக்க வேண்டும். மறுபடியும் இங்கே மனித வாழ்வில் இருக்கிற அந்த ஆண் பெண் உறவை பற்றி சொல்றார். மனித வாழ்வில் பெண் ஆணை நாடி போவதில்லை. மனதால் பெண் ஆரம்பித்தாலும் செயலால் ஆண் வரும் வரை காத்திருப்பாள். ஈஸ்வர சக்தி வரை இதுவே கட்டம். அதுதான் இது ஈஸ்வர சக்தி சரணை வேண்டும், சிவன் சக்தியை சரணை வேண்டும் சொல்லுது. இந்த சட்டம் பின்பற்றப்பட்டால் நம் வாழ்வில் சிறியது பெரியதாகும். ஆண் என்பதும் பெண் என்பதும் தத்துவங்கள். தலைவன் தொண்டன் சேர்ந்து செயல்படும் பொழுது தலைவன் ஆண்மைக்கும் தொண்டன் பெண்மைக்கும் உரியவரார்கள். ஆண் பெண்ணுங்கிறது உருவத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணும் அல்ல, தத்துவம்தான். அறிவில் உயர்ந்தது ஆண் பிரம்மம். அறிவில் அடுத்த நிலையிலிருந்து செயல்படுவது பெண் சக்தி. தொண்டன் தனக்குரியதை கேட்காமல் தானே வரும் வரை காத்திருப்பது சட்டத்தை பின்பற்றுவதாகும். நம்முடைய இந்திய சுதந்திர வாழ்க்கையில, இந்திய சுதந்திர நாட்டில் காமராஜ் அதுக்கு இடமா இருந்தார். காமராஜ் சாதாரண தொண்டரா ஒரு ஊரா போய் தொண்டை செய்தவர். கொஞ்சம் கொஞ்சமா அவரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவரானார், பின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானார், பின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரானார். அதுக்கப்புறம் நேருவுக்கு அப்புறம் அவர் தான் இந்திரா காந்தியை சாஸ்திரியை முதல்ல பிரதமராக்கினார். சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். இவ்வளவும் செஞ்சது அவருடைய சுயநலமற்ற அந்த சக்தி தான், நிலைமைதான் காரணம். அந்த தொண்டன் தான், இந்த தொண்டனுக்குள் இருந்து தலைவன் தான் இருந்தார், அது செஞ்சார். அந்தமான மனம் சிந்திக்காமல் புரிந்து கொள்ளும். எண்ணமும் உணர்வும் மற்ற நேரம் சிறியது பெரியதாகும். இது தத்துவம். மனத்தையும் எப்ப பெரியதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற இறைவன் பிரம்மம். நம்ம சிறியதுங்கிறது என்ன, நம்முடைய மனமும் நம்முடைய உணர்ச்சியும். மனம்ங்கிற அறிவும் பிராணங்கிற உணர்ச்சியும். அதை கடந்துட்டோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன ஆகிறோம், பெரியதாயிடுது. நமக்குள்ள இருக்கிற பெரியது வெளிப்படுது, இறைவனாகும். இது மிகவும் கடினம்தான். ஏன்னா மனம் ஓயாமல் சிந்திச்சுட்டே இருக்கும். உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் கோபம், ஆசை, வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, பேராசை, இதெல்லாம் உணர்ச்சி மையத்துக்குரியது. அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதையும் நம்ம செய்ய வேண்டாம், அன்னைட்ட விடணும். சமர்ப்பணமும் சரணாகதியும். அதனால எண்ணமும் உணர்வும் மற்ற நேரம் சிறியது பெரியதாகும். அப்போ அதை வெல்லணும், மனத்தையும் உணர்ச்சிகளையும் வெல்லணும். அதனால மனதனும் இறைவனை போல் முடிவற்றவன் பிறவிதோறும் தொடர்ந்து வர்றத அது அன்னையினுடையது. மனம் சிந்தனைக்குரியது. சிந்திக்கும் வரை மனிதன் மனத்தில் எல்லைக்குள் செயல்படுவான். மனம் அளவுக்குட்பட்டது, சிறியது, கண்டமானது, அது பகுதியாகிறது. அதை பிரித்து பார்க்குறோம். எல்லாத்தையும் முழுமையை பார்க்க இல்லாதது பிரித்து பார்க்குறோம். ஆனா கண்டமாகிய மனிதனுக்குள்ள இறைவன் விடைப்பட்டால் அவன் முழுமை அடைகிறான். அதான் ஆன்மா அளவற்றது, பெரியது, அகண்டம். ஆகண்டம் பிரிக்க முடியாததுன்னு அர்த்தம். கண்டம்னா பிரிவு, ஆகண்டம் முழுமை. பகுதியை தன் வெளிப்பாட்டில் முழுமையாக்க வல்லது. அந்த அகண்டம் நமக்குள்ள இருக்கிற பிரம்மம் பகுதியை நம்மை பிரமிதமாக்க வல்லது. மனம் சிந்தனையிலிருந்து விலகினால், இதுதான் முக்கியம், மௌனமாக புரிந்து கொள்ளும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மனம் ஓயாமல் சிந்திச்சுட்டே இருக்குது, நிற்கிறதே இல்லை. மௌனமாக வேண்டும். எண்ணம் நிற்க வேண்டும். மௌனமாகிறதுன்னு சொன்னா வாய் பேசாம இருக்கிறது இல்லை. வாய் பேசலைனாலும் மனசு பேசிட்டே இருக்கும். அதான் யோசிச்சு கழிச்சு போறது. அதான் சிந்தனையிலிருந்து விலகினால் மௌனமாக புரிந்து கொள்ளும். இது அனந்தமாகும் பாதையில் முதற்படி. முக்கியம். நம்ம ஓயாம மனசை சலித்தல்னு சொல்லுவாங்க. அலை பாய்ந்துட்டே இருக்கிறது. அரை கடல் மாதிரி, கடலில் ஆரவாரம் இருக்கிற மாதிரி மனத்தினுடைய ஆரவாரம் இருந்துட்டே இருக்கும். அதை நிறுத்துறது தான் முதல் படி. மனிதன் இறைவனாகும் பாதை. எனவே அனந்தமான மனம் நிலையப்பட்டது. எண்ணமற்ற நேரம் மனதின் எல்லையை கிடைப்பதை போல் உணர்வற்ற நேரம் பிராணனின் எல்லையை கிடைக்கிறோம். அது உணர்ச்சிகள் எல்லாமே தான் பதியம் கடந்துடுறோம். சிறியது பெரியதாக மாறும் முயலும் முதற்படிகள் இவை. சிறியது பெரியதாகணும். நாம் சிறியவர்கள்.
நாம் பெற்ற படைப்பை சேர்ந்தவங்க. படைப்புக்கு மூலம் வந்து பரபிரம்மம். இந்த பரபிரம்மமா மாறணும். இதுக்கு வழி என்ன? அதுக்கு முதல் படி வந்து நம்ம எண்ணத்தை முதல்ல போன பேர்த்து பிடிச்சதுல வந்து பொய் கூடாதுங்கிறத சொன்னார். ஏன்னா இறைவன் உண்மை, இறைவன் மட்டுமே உண்மை. அதனால பொய் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துன்னு சொல்ல. அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ எண்ணத்தை வெல்லுதல், எண்ணமற்ற நேரம், அப்புறம் உணர்ச்சிகளை வெல்லுதல். அதுவும் நம்மளால முடியாது. நம்ம உணர்ச்சியை பல முறை திருப்பி மனித சுபாவம் 100 பக்கம் இருக்கிறார் நாய்வால். நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும், பேராசை வரும், எல்லாம் வரும். ஆனால் வருதுங்கிறது தெரிஞ்சிட்ட பிறகு, நம்ம முதுகு நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை நைட்டை சமர்ப்பணம் பண்ணுறது சரணாகதிக்கு போகிறது. எண்ணமற்ற நேரம் மனதின் மலையை கடப்பதைப் போல உணர்வற்ற நேரம் பிராணன் எல்லையை கிடைக்கிறோம். நம்முடைய மென்டல் வைட்டல் ரெண்டையும் ஜெயிக்கிறோம். அப்ப சிறியது பெரியதாக முயலும் முதற்படிகள். சிறியது பெரியதாகிறதுக்குரிய சிறியதாகிய நாம் பெரிதாகி இறைவனாக, பரம்பொருளாக, பரமாத்மாவாக ஆகிறதுக்குரிய வழி முதற்படி என்ன? மனத்தையும் அல்லது சிந்தனையையும் அதன் மூலமாக கூடிய எண்ணெயையும் எண்ணத்தையும் உணர்ச்சியையும் கிடைத்தல். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். மனிதன் தன் கரணங்களை கடந்தால் அவனுள் உள்ள ஆன்மா வெளிப்படும். மனிதனும் இறைவனாவான். நம்ம உடம்பு இதெல்லாம் கரணங்கள், 4 மனசு, இதெல்லாம் நம்முடைய பகுதி செயல்கள், கரணங்கள்னு சொன்னால் செயல்கள், கருவிகள். அது மாறும். மனிதனும் இறைவனாவான். ஒரே ஒரு மாறுபாடு, இறைவன் தன்னுள் ஜோதி அனந்தம் போன்ற ஆன்மீக அம்சங்களை கொண்டவன். மனிதனுக்கு அது இல்லை. ஆனந்தம், ஆனந்தத்தின் வடிவம் சச்சிதானந்தம் தான் இறைவன். ஆனந்தமயி, ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி பரமே. ஆனந்தமயமானவள் சைத்தன்யமயி. சைத்தன்யங்கிறது சித்திலேருந்து வந்தது, கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். சைத்தன்யமயி, சத்தியமயி, உண்மை வடிவமானவள் பரமே, எல்லாவற்றையும் கடந்தவள். அது ஆகணும். ஆனால் நம்ம அதுக்கு இல்லை. இறைவன் தன்னுள் ஜோதி ஆனந்தம் போன்ற ஆன்மீக அம்சங்களை கொண்டவன். மனிதன் அவை அற்றவன். ஆனா மனிதன் திருவுருமாறலாம். அவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினால், உணர்வை கட்டுப்படுத்தினால் அவன் திருவுருமாற ஆரம்பிக்கின்றான். சிறியது பெரியதாக ஆரம்பிக்கின்றது. மாறி இறைவன், மனிதன் இறைவனாவான். அவனுள் மறைந்துள்ள அம்சங்கள் வெளிப்பட்டுள்ள நிலையில் இறைவனாகும். அவனுக்கு இறைவனாவான். மேலுள்ள இறைவன் முடியாட்சியில் மன்னன், பூவிலுள்ள இறைவன் மக்களாட்சியில் மன்னனாக உயர்ந்தான். இதுக்கு முடியுமான்னு நம்ம பார்க்கிறோம். மக்களாட்சியில சாதாரண மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு வர்றது பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பிரதமராக இருக்கிறவர் டீக்கடை வச்சிருந்தவர். அவர் இன்னைக்கு வந்து இந்தியாவை 140 கோடி மக்களுடைய தலைவராக இருக்கிறார். வரலாற்றில் அப்ரஹாம் லிங்கன், அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் வந்து ஒரு மரம் வெட்டுவருடைய மகன். சோவியத் யூனியன்ல, ரஷ்யாவில் ஸ்டாலின், லெனினுக்கு அப்புறம் பிரதமராக இருந்தவர் வந்து ஸ்டாலின். அவர் வந்து ஒரு செருப்பு தைப்பவருடைய மனிதர். அதுதான் சிறியது பெரியதாக முடியும் என்பதற்குரிய எடுத்துக்காட்டுகள் இவை. அதே போல நம்ம என்ன சொன்ன, காமராஜர் சொன்னவர், காமராஜர் சாதாரண 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவர். அதாவது மக்களாட்சியில் முடியாட்சியில் மேலுள்ள இறைவன் முடியாட்சியில் மன்னன் போல அவர் இருக்கிற மாதிரி அது. ஆனா பூவுலையில் உள்ள இறைவன் மக்களாட்சியில் மன்னனாக உயர்ந்தவன். அதுக்கு உதாரணங்கள் சொன்னேன். மனதில் ஆன்மாவாக மறைந்த இறைவன் திருவுருமாறிய மனிதன். மனிதனாக தான் இருக்கிறோம். ஆனா இந்த பரிணாமத்தின் மூலமாக திருவுருமாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன் வந்த அவன் மனிதன் இறைவனாவான். சிறியது பயந்து விலகும் பொழுது பெரியது விரும்பி நாடுகிறது. பயபக்தி, இறைவனை பற்றி பயப்படுற சக்தியை நினைக்கிறோம். அப்படி இல்லாம பெரியது நம்மளை தேடுது. இதுவும் பகவான் எழுதுறாரு. இது வந்து இறைவன் வந்து நம்ம தானா தேடிட்டே இருக்கணும். நம்ம தேடுறதுக்கு முன்னாடி நம்ம தேடிட்டே இருக்கலாம். காத்துக்கிட்டு இருக்கா, எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு பகவான் எழுதுறாரு. மரணத்தை நோக்கி செல்வதே முன்னேற்றத்தை தரும் கருவி. மரணத்தை நோக்கி வயசுனால போறோம், அதுவும் முன்னேற்றம் தான். ஏன்னா மரணம் முடிவல்ல, அது தொடர்ச்சி. ஏன்னா பிறந்து வந்து இப்போ எத்தனையோ பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம். இந்த பிறவிகளுக்கு அடுத்த லெவலுக்கு வளர்ச்சியில போறோம். அதனால சிறியது பிளஸ் அருள் பெரியதாகிறது. அருள் சிறியதை பெரியதாக்கும். அதுக்கு வேற உதாரணம் சொல்றாரு.
ஆன்மீகத்து பாரதி திருவனந்தபுரம் போயிருந்தாராம். அங்கே ஜூவுக்கு போய் சிங்கத்தை திறக்கணும்னு சொன்னாராம். சிங்கத்திட்ட போய் சிங்கத்திட்ட அவர் போய் வந்து இன்னைக்கு சிங்க ராஜான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஒன்று ஆனால் போய் போங்க, வாயில மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா. போய் எனக்காக நான் கவி அரசன் வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து மிருகராஜாவே கவிராஜனுக்கு ஒரு கர்ஜனையை கொடுன்னு கேட்டாராம். சிங்கம் கர்ஜித்து தான். அதான் ஏன்னா பாரதி மிகப்பெரிய ஞானி கூட, பகவானோட கூட இருந்த ஒரு புதுச்சேரியில் நாம் இங்கே ஒரு முறை பாரதியும் அரவிந்தம் பேசியிருக்கிறேன். அந்த இதை நித்திய பாரதி இந்த இதில் அவர் வந்து பாரதியை வந்து நண்பராக தான் அரவிந்தரை கருதினார். ஆனால் பாரதியினுடைய எழுத்துக்களை படித்தோம்னா அவர் அப்படியே அரவிந்தருடைய தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறாருங்கிறது தெரியும். சுப்பிரமணிய பாரதி. ஆமா ஆமா, மீட் பண்ணல, அங்கதான் இருந்தார். இவர் வந்து எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரர்களுக்காக இருந்தாரோ அவர் இருந்தார், இவர் 2 பேரும் இருந்தார். பணம் பல குடும்பங்கள் அழிய காரணம், பணமே பல குடும்பங்களே உயர்த்தியது. ஏன்னா பணம் கருவி, பயன் நாம் படுத்து முறையை பொருத்தியது. கருவியை நம்ம எப்படி பயன்படுறோம்? பணம் வந்து அழிக்கவும் செய்யும், தவறான வீணாக்கணும்னா அது வந்து சரியான முறைகளுக்கு பயன்படுத்தணும்னா நம்மளை வளர்த்தோம். அது தொழில் செஞ்சாக்க அது மேலே கொண்டு வரும். அப்போ 100 கோடின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. 100 கோடி சம்பாதிக்க முடியும் அன்னைட்ட வந்தவன்னு சொல்லியிருக்கிறாரு. நெருப்பு மாதிரி தான், தீயை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், அதை வீட்டை கொளுத்தவும் பயன்படுத்தலாம். அப்படித்தான் பார்வையை பொறுத்தது பலன், கருவி மாற்றம் தோற்றத்திற்கு உரியது. ஒரு உதாரணமா வேற ஒரு உதாரணங்களை சொல்றாரு அவரு. பார்வையை மாறினால் ஏராளமான செய்தியை அளிக்கிறது, சிந்தனைக்கு அத்தனை சக்தி உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஷெர்லக் ஹோம்ஸ்னு ஒரு இவரு துப்பறிய நாவல்கள்ல வந்து ஷெர்லக் ஹோம்ஸ்னு ஒரு துப்பறிவாளர் வருவார். அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளவு சொல்றாருன்னு. ஷெர்லக் ஹோம்ஸ் அந்த இது அந்த இதில் அந்த ஆசிரியர் பேர் எனக்கு அந்த கதைகளுடைய நிறைய ஷெர்லக் ஹோம்ஸ் துப்பறிவாளராக வச்சு நிறைய துப்பறி கதைகள் வந்திருக்கிறது. அது அவருடைய எழுதின ஆசிரியர் பேர் தெரியல. இந்த ஷெர்லக் ஹோம்ஸ் சாதாரண விஷயங்கள்லேருந்து நிறைய சொல்லுவார் அவர். அதை கூர்மையான பார்ல அதை எடுத்து சொல்றாரு. அதனால ஒருத்தர் வந்து இந்த போலீஸ்காரை வந்து அடிதல் நடக்குது, கூட்டத்தை கலைக்கிறாரு, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் அகப்படுறாரு, அவர் கையிலேருந்து ஒரு வார்த்தை கீழே போடுறாரு, தலையில தொப்பியும் விழுந்துருது. போலீஸ்காரர் வந்து அவருக்கு ஓடுறாரு, அவர் 2 வார்த்தையும் தொப்பியும் எடுத்து வந்தார். அதை பார்க்குறாரு, 2 பேர் பார்க்குறாங்க. அந்த தொப்பியை வந்து ஷெர்லக் ஹோம்ஸ் பார்க்குறாரு. அதுல இருந்து நிறைய செய்தி சொல்றாரு. என்னென்ன செய்தி சொல்றாரு? தொப்பிக்குடையவர் பெரிய அறிவாளி, இவர் வசதியாக இருந்தவர், இப்பொழுது ஏழ்மையில் இருக்கிறார், 1 வாரம் முன் முடிவெட்டு கொண்டார், முன் யோசனை உள்ளவர், இவர் மீது இவர் மனைவிக்கு பிரியமில்லை, இவர் வீட்டில் கேஸ் இல்லை, இவ்வளவும் சொல்றாரு. எப்படி முதல்வர் வந்து இது எப்படி அவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் கேலி செய்கிறாரு. அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்றாரு அவரு. தொப்பி பெரியது, அதனால் தலை பெரியது, எனவே புத்திசாலி. விலையுயர்ந்த தொப்பி பழையது, அதனால இதை வாங்கும் பொழுது வசதியா இருந்திருக்கணும். இது நல்ல காஸ்ட்லி இது, ஆனா இப்ப வந்து பழசா போச்சு, அதனால அவர் திருப்பி புதுசு வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. 3 வருஷமாக ஒரே தொப்பியை போட்டிருப்பதால் புது தொப்பி வாங்க வசதி இல்லை, எனவே ஏழ்மையில் இருக்குது, இப்ப ஏழ்மையா இருக்கிறாரு. அப்புறம் லென்ஸ் சிறு முடி, தொடியில சின்ன முடி விட்டுட்டு இருக்கிறதுனால சமீபத்துல தான் அவர் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கணும். தொப்பியில ஹேர் ஒரு தலைமை இருக்குதான், அதனால இப்ப அவர் இப்பதான் கிராப் வெட்டிட்டு இருக்கணும். காற்றில் பறக்காமல் இருக்க ஒரு நூல் கட்டி உள்ளது, முன் யோசனையை காட்டுது. தொப்பியை பிரஷால் துடைப்பது மனைவி செய்யறது, அந்த மேநாட்டில் வந்து செய்யற, ஆனால் அவர் செய்யற துடைக்காம இருக்குது, நல்ல துடைக்கிறது மனைவிக்கு பிரியமில்லை. அப்புறம் தொப்பியில் மெழுகுவர்த்தி துளிகள் பல உள்ளன, அதில் அங்கே வந்து இந்த இது வீட்டில் கேஸ் வரும், கேஸ் லைட் அமெரிக்கா இங்கிலாந்துல அந்த கேஸ் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு. இவ்வளவும் ஒரு சாதாரண விஷயத்த விழுந்த தொப்பியிலிருந்து இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியும். இது எதுக்கு உதாரணமா அப்பா எடுத்து சொல்றாருன்னா, நம்ம ஒரு பொருளை அறிவால் கவனித்தால் சிறியது தெரியும், பிரம்மத்தால் கவனித்தால் பெரியது தெரியும். இப்ப அறிவால பார்த்தே இவ்வளவு சொல்ல முடியுது,
அதுக்கு முன்ன நமக்குள்ள இருக்கிற பிரம்மத்தின் பகுதியாக ஆன்மா மூல பார்த்தோம்னா இந்த சிறியதுக்குள்ள இருக்கிறது பெரியது தெரியுங்கிறதுக்காக சொல்றாரு. சிறியது பெரியதாகணும், அதுதான் மாற்றம். பெரியது சிறியதாவதும் மாற்றம், அது படைப்பு. சிறியது பெரியதாவது அசன்ட், எவல்யூஷன். பெரியது சின்னதாவது இன்வல்யூஷன். எவல்யூஷன்னா பரிணாமம். அது உயிர்கள் இல்லாமல் இருந்து உயிர்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து இப்போ மனித நிலைக்கு வந்திருக்கிறது. இன்வல்யூஷனுங்கிறது பரபிரம்மம் தன்னை முதல்ல ஜடமாக இன்வால்வ் செய்து உள்ளே பொருத்தி கொண்டு அந்த இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இது வந்து இன்வல்யூஷன். அதனால் பெரியது சிறியதாகவும் மாற்றம்தான். மாற்றம் மேலெழுந்த வாரியானது, ஆழத்தில் மாற்றமில்லை. ஆழத்தில் இருக்கிறது ஒண்ணுதான், ஏகம் சத், உள்ளது ஒன்றே. சிப்தா பகுதா வதத்தி வரியவர்கள் அதை வெவ்வேறு பேர்ல அறிஞர்கள் சொல்றாங்க. அதை மேலே உள்ளது ஜீவியம், ஆனா உள்ளது ஒன்றே. ஆழம் ஜடத்திற்கு உரியது. ஜீவியமும் ஜீவம், அப்பா ஜீவியம்ங்கிற வார்த்தையை கான்சியஸ்னஸ்ங்கிற இதுக்கு பயன்படுத்துறாரு. ஜடமும் சேர்ந்து தோற்றமாகிறது. சிருஷ்டியில் பிரம்மம் சக்தியாகி சக்தி சிருஷ்டியாகிறது. சக்தியாகிதான் சிருஷ்டி பண்றது. சக்தி உருவம் பெறுவது சிருஷ்டி. அசைவற்ற பிரம்மம் அசைந்து செயல்பட்டு சக்தியாக மாறி அது உருவம் பெறும்போது சிருஷ்டி ஆகுது. அது சக்திக்கு கீழே பிரம்மம் உள்ளது. எல்லா மாற்றங்களும் சக்திக்கு உரியன. பிரம்மம் மாறுவதில்லை, அப்படி இருக்கும். என்றும் பிரம்மம் பெரியது. சக்தி தோற்றம். சக்தி பெரியதாகவோ சிறியதாகவோ இருக்கும், மாற்றத்திற்கு இல்லை. இது யார் மூலம் வெளிப்படுகிறதோ அவருடைய வளர்ச்சி அளவிறந்ததாக இருக்கும். அவருக்கு மூலம் உண்டாக்க. இன்னொன்னு, இது இந்த சிறியது பெரியதாகிறதுக்கு எப்படி முடியும் பரிணாமத்துல? அதுக்கு தூய்மை வேணும், பியூரிட்டி வேணும். புலன்கள் வந்து தூய்மைப்படணும்னு சொல்றாரு. புலன்கள் நம்முடைய மெய் வாய் கண் வாக்கு செறிக்குரிய உற்று உணர்வு, பார்வை, அப்புறம் பேச்சு, செவி உணர்வு, மனத்தினுடைய அறிவு, இதெல்லாம் புலன்கள். அது வந்து தூய்மையாகணும். புலன்களுக்கு தூய்மை இல்லை. இறைவனை மட்டும் நம்பி இருப்பது தூய்மை. மற்ற எல்லாத்தையும் நம்பி இருக்கிறோம், அதனால தூய்மை இல்லை. தூய்மைப்படணும். எப்படி? அது தூய்மைகளை தூய்மைப்படுத்த புலன்கள் புற நிகழ்ச்சிகளை நம்பாமல் அக உணர்வுகளை மட்டும் நம்ப வேண்டும். புறத்தில் புறம் அகமாக வேண்டும். இதப்பா நிறைய புஸ்தகங்கள்ல சொல்றது. இப்ப அகம் புறமாகி இருக்கிறது படைப்பு. அகமாகி சிறியது பெரியதாக இருக்கிறது, பெரியது சிறியதாக இருக்கிறது படைப்பு. அது சிறியது மறுபடியும் பெரியதாவதற்கு வந்து தூய்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு எப்படி செய்யணும்? அக உணர்வுகளை மட்டும் நம்புறது, ஆன்மாவை மட்டும் நம்புறது. தூய்மையற்ற புலன்கள் தூய்மையான புலன்களை வந்து மேலிருந்து உள்ளே அழைத்து செல்லும். புலன்களை தூய்மைப்படுத்தினாலே புலன்களுடைய குறைகளை, கண் பார்வையை பார்க்கறது நல்லதை மட்டும்தான் பார்க்கணும், கேட்கறது நல்லதை மட்டும்தான் கேட்கணும், செய்யறது நல்லதை மட்டும்தான் செய்யணும், கைகளை கால்கள்னாலையும் பேசுறது நல்ல சொற்களை மட்டும்தான் பேசணும். அப்படிங்கிற தூய்மை வந்தாக்க அது மேலாகும். அது சிறியது, அதுவும் திருவுரு மாற்றம்தான். சிறியது பெரியதாவது தூய்மை. தூய்மையை நாடினால் என்ன வரும்? இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். திருவுரு மாற்றம்ங்கிறது, மாற்றம் வரும்போது வலி எழும். அதான் முக்கியம். பகவான் அப்படி இருக்கிறாரு, அன்னை அப்படி இருக்கிறாங்க. பகவானுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது வந்தது, வைத்தியம் பண்ணப்பட்டது. அன்னை வந்து திருவுரு மாற்றம் தெய்வமாக பாதையில் இருக்கும்போது வலி வந்தப்ப அவங்க மனவரது வந்து ஆசிரமம் பூரா கேட்குமா, வலி எழும். அது நம்ம வலி எழுவது நாம் திருவுரு மாற்றி கொண்டிருக்கிறோம்ங்கிற அறிகுறி. சிறியது பெரியதாகுவது தூய்மை. தூய்மையை நாடினால் வலி எழும். அது வந்து எதிரி நண்பனாவது வலி எழும். வலி வரும்னு சொல்றாரு. வலி எழும். சிறியது பெரியதாகும் பொழுது வலி வரும். எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்து
வலி வந்துருக்குது. ஆனா பின்னாடி என்ன ஆகும்? அந்த வலி ஆனந்தமாகும். ஏன்னா படைப்புல இருமைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள். பொய்யும் மையும் சேர்ந்தது உண்மை. உருளியும் இருளும் ஒளியும் சேர்ந்ததுதான் இயற்கை. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் படைப்பு. அதுபோல வலியும் ஆனந்தமும் நமக்கு அந்த பெரிய ஆனந்தத்தை தாங்க முடியாதனால அது வலியா தெரியுதுன்னு பகவான் எழுதுறாங்க, அண்ணன் எழுதுறாங்க, அப்பாவும் எழுதுறாரு. அதனால அது ஆனா அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி வந்த பொழுது வலி ஆனந்தமாக மாறிவிடும். அதனால உள்ளே எதிரி நண்பனாவது அந்த இதுல வரும்போது தூய்மை நாடினால் வலி எழும். இந்த லீலையில வரும்போது எதிரியும் நண்பனாவான். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைகிட்ட வந்த பிறகு எனக்கு எதிராக எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர் எனக்கு துணை செய்ய ஆரம்பிச்சார். என் கூட வேலை பார்த்தவர் ஒருத்தர் நண்பனாக மாறினார். அதாவது எனக்கு அவர் மேல அன்னையனுடைய இதனால அவர் மேல இருக்க இந்த கோபம் இல்லாமல் போச்சு. அவர் வந்திருந்தாரு, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு. அவர் போய் என்னை பத்தி துணைவேந்தர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அவரு. ஆனா துணைவேந்தர் என்ன கேட்டதே இல்லை. ஏன்னா அவருக்கு அண்ணன் என்பவர்னு தெரியும், சொல்லியிருக்க பலமுறை இங்கே. அப்போ ஒரு ஈழத்தை சேர்ந்த மாணவர் ஒருத்தர் எங்க இதில் சேர்ந்தார் அவர். அப்போ அவருக்கு அட்மிஷன் போடுறது மற்றது நான் இப்போ அந்த மீட்டிங்கில் இல்லை, இன்னொரு நம்ம நண்பர் அண்ணன் என்பருங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தவர் இருந்தப்ப, ஐயோ ஒரு ஈழத்துக்காரரா புலியா இருக்க போறாரு அந்த இதில் சொன்னது. ஆனால் பரவாயில்ல, கொல்லப்பட வேண்டாம், பாலசுப்ரமணியம் அன்னை பக்தர் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த தீயது சின்னது பெரியதாகி விடுங்கிறது அண்ணன் என்பர்கிட்ட வரும்போது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்குது. அது மாதிரி இப்போ என்னை பற்றிலாம் போய் சொல்லிட்டு இருந்து அவர் என்கிட்ட அந்த குறைகளை கேட்டதே இல்லை. மறுபடியும் மீட்டிங்க்கு வரும்போது என்ன இப்போ அந்த நான் அந்த ஆசிரியரை பார்த்து என்ன கோவம்லாம் சரியா போச்சா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டார். அவரு சிரிச்சார். அப்புறம் அவர் எனக்கு அவர் இப்போ நான் ஓய்வு பெற போது அவருடைய இந்த மேலே இந்த பகைமையெல்லாம் அதான் எதிரி நான் இப்போ விலகி விட்டது. அதுக்கப்புறம் என்ன அவர் தலைவரான பொழுது என்னையே நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு வேலைகள்லாம் கொடுத்தார். அதனால எதிரி நண்பனாவது லீலை, உள்ளே போவது சமர்ப்பணம். அதாவது உடல் மனம் உணவு தாண்டி ஆன்மாவுக்கு உள்ளே போவதுங்கிறது உடல் இதில் அந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் சிறியது பெரியதாவது தூய்மையை நாடினால் வளம் எழும், எதிரி நண்பனாவது லீலை, உள்ளே போவது சமர்ப்பணங்கள்லாம் அந்த யோக வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள். அதை வச்சுதான் அப்பா இதுல விரிவாக்கி கொண்டிருக்கிறார். பகுதிக்கு தூய்மை இல்லை, பகுதி காலத்திலும் அகந்தையிலும் மேன்மனத்திலும் சிறியதாக உள்ளது. கண்டம் அகண்டம் சிறியது பெரியதாக, அந்த கண்டம்ங்கிறது பகுதிக்கு தூய்மை இல்லை. ஏன்னா அது காலத்துல இருக்குது, அகந்தையில் இருக்குது, மேல்வனத்துல இருக்குது, அது சின்னதா இருக்குது. நீ சொல்றதே தூய்மைப்படுத்துறது தான், புலன்களை தூய்மைப்படுத்துறத தான் பேசிட்டு இருக்கோம். அதனால தூய்மை முழுமை காலத்தை கடந்து அகந்தை அழிந்த நிலையில் ஆழத்தில் உள்ளது தூய்மை. காலத்தை கடந்து போகணும். ஆழத்துல என்ன இருக்கு? தூய்மை தான் இருக்குது. ஏன்னா என்ன உள்ள இருக்கிறது? ஆழத்துல இருக்கிறது பரபிரம்மம். இந்த மாற்றம், அந்த மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்துக்கு ஒரு இது உண்டு, அது வலியை எழுப்பும். ஏன் வலி எழும்னு சொன்னது? ஆனா பின்னாடி அது வலி ஆனந்தமாக மாறும். லீலையில் முக்கிய அம்சம். அதனால நமக்கு வலி வரும்போது, துன்பம் வரும்போது, அதுவும் அன்னைகிட்ட ஆன்மீகத்துல இருந்தா நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு போறோம். நம்ம அந்த வளர்ச்சிக்கு கொடுக்குற வலி இது, இந்த ஒரு விலை, இந்த வலி. பகவான் சொல்லுவாராம், இறைவா என்னை அடியுங்கள், நீங்கள் என்னை அடிக்கவில்லை என்றால் என்னை நீங்கள் மேன்மேலும் உங்களுக்கு அன்பில்லை என்று அர்த்தம் அப்படின்னு எழுதுவாராம் அவர். அதுக்கு அன்னையும் எழுதியிருக்காங்க, இதை பல முறையில் எழுதியிருக்கிறாங்க. லீலையின் முக்கிய அம்சம் எதிரானவற்றை சேர்த்து செயல்படுவது. தானே சொன்னேன், எதிரானவைகள் எல்லாம் முழுமையின் பகுதிகள். இது இல்லை, இது அதனால எதிரானவற்றை சேர்த்து செயல்படுறதா சிறியது பெரியது எல்லாம். எதிரி நண்பனாவது அது போன்ற செயல். சமர்ப்பணம் மேல்மனத்திலிருந்து நம்மை ஆழத்திற்கு அழைத்து செல்லும். அப்பொழுது எதிரி நண்பனாவான், சிறியது பெரியதாகும். சிறியதன் பெரியது, பெரியதன் சிறியதாகும். சிறியதன் பெரியது பரம்பரை போடுறது, பெரியதனுடைய சிறியதுதான் நாம் பரம்பரை.
படைப்பு. பெரியதன் சிறியது படைப்பு. பரபிரம்மம் தான் நுண்ணுயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் இருக்க மரம், செடி, கொடி, ஆடு, மாடு இதெல்லாமா இருக்குது. அது சிறியது. அதனுடைய பெரியது பரம்பொருள் பிரம்மம். மனிதனுக்கு தலைவிதி கர்மம் உண்டு. அத்துடன் முடிவற்ற சுதந்திரம் உண்டு. அவனுக்கு செயல்படுவதற்கு சுதந்திரமும் கொடுத்திருக்கப்பட்ட விலங்குகளுக்கு அவங்க நிலைமைகளை தாண்டி முடியாது. அந்த உணர்ச்சியை தாண்டி எங்களால முடியாது. ஆனா மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அவன் எப்படி நல்லது செய்ய பயன்படுத்தலாம், கெட்டது செய்யவும் பயன்படுத்தலாம். தலைவிதி கர்மம் இருக்குது. முடிவற்ற சுதந்திரம் உண்டு. மனிதன் அளவு கடந்த சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படுவதை பிரம்மம் முன்கூட்டியே நிர்ணயிக்கின்றது. நாளை காலை நாம் சாப்பிடக்கூடிய 10 வகை பண்டங்களில் ஒன்றை எடுத்து சாப்பிட்டபின் பிரம்மத்தின் குறிப்பேட்டில் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் இறைவனால நிர்ணயிக்கப்பட்டது செய்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளா செய்யறதா நினைச்சிருக்கிறோம் இல்லை. அனுபவம் சிறியது, ஆழ்மனம் பெரியது. ஆழ்மனத்துக்கு நம்ம போகணும். புரியும் திறன், அனுபவம், நிதானம் மனிதனுக்கு குறைவு. சிறியது ஞானம், ஆத்மானுபவம், நிச்சலமான நிலை ஆகியவற்றுக்கு மனித மனத்தின் ஆழத்தில் உள்ள வித்து பெரியது. எல்லாவற்றையும் சிறியது அதிலிருந்து வந்ததுதான். ஆத்மானுபவமும் அதிலிருந்து வந்ததுதான். சலனமற்ற நிச்சல நிலையும் அதிலிருந்து உள்ளதான். இது எல்லாத்துக்கும் அடிப்படைக்குள்ள இருக்கிற பெரியது ஆத்மா பரம்பொருள். பகுதி சிறியது, முழுமை பெரியது. அதனால இந்த முழுமைக்கு போகணும். சிருஷ்டி பரிணாமம் என்ற 2 பகுதிகள் உண்டு. அது எப்படி? சிருஷ்டி என்ன? பிரம்மம் தன்னை மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது. பிரம்மத்தின் வெளிப்பாடு. பிரம்மன் தான் தன்னை தனியாம மேனிஃபெஸ்ட் வெளிப்படுத்திருக்குது. அது வெளிப்பட்டது பெரியது சிறியதாயிட்டுதுன்னு அர்த்தம். அதுலேருந்து பரிணாமம் என்ன? மேலே போகிறது. ஜீவன் நோக்கி சத்திய ஜீவன்லேருந்து வந்தது. உடல் உணர்வு மனித ஆச்சு. அப்புறம் சிறு விட்டு இருந்தது. அப்புறம் இப்போ இங்கே மெய்யறிவு மறுபடியும் திருப்பி இந்த இது பண்ண மெய்யறிவுங்கிற சத்திய ஜீவத்துக்கு போகணும். அது பரிணாமம். பிரம்மமே ஆனாலும் ஒன்றில் மட்டும் காண்பது சிறியது. பிரம்மன் தான் சிறியதாக நமக்கு தெரியுது. இரண்டிலும் ஒரே சமயத்தில் காண முடிவது பெரியது. பெரியதும் சிறியதுலேயும் பிரம்மம் இருக்குங்கிறத நம்மளால காண முடிஞ்சா நம்ம அகந்தையை கடந்து தாண்டினோம்னா முடியும். அது பெரியது. அரசியல் தலைவர்கள் குடும்பத்தை கவனிக்கவும் முடியாது. குடும்பத்தை கவனிக்கும் தலைவர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியாது. மனித சக்தி அளவுக்குட்பட்டது. ஒரே சமயத்தில் ஒன்றுதான் முடியும். இரண்டையும் ஒரே சமயத்தில் காணும் திறன் மனதிற்கு இல்லை. காண முடிந்தால் மனம் சத்திய ஜீவியமாகும். சிறியது பெரியதாகும். இப்ப நமக்கு நம்முடைய குறைகள் தான் தெரியுது. நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், எல்லை மட்டும்தான் தெரியுது. மனித மனத்திற்கு எல்லை உண்டு. அது சின்னது. ஆனா நமக்குள்ள ஆழத்துக்கு போனோம்னா நம்மள இருக்கிற சைத்திய புருஷன் வெளிப்பட்ட அது பெரியது. அதுக்கு பெரியது தெரியும். அது திருவுருமாற்றம். எப்படி ரெண்டையும் பெருசையும் சின்னதையும் ஒரே சமயத்தில் எப்படி காண்றது? அதுக்கு வழி சொல்றார். ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, எங்கும் நிறைய பரம்பொருள் என்பது லைஃப் டிவைனில் 4ஆம் அத்தியாயம். இங்கு தத்துவத்தை பகவான் விளக்குகிறார். அதை வாழ்வுக்குரிய முறையில் நாம் புரிந்து கொள்ளலாம். விஞ்ஞானி ஜடத்தை ஆராய்ந்த அற்புதங்களை நிகழ்த்தினான். அவன் கண்ணுக்கு ஆன்மா கடவுள் தெரியவில்லை, எனவே இல்லை என்றான். இருந்தாலும் தனக்கு வேண்டாம் என்றான். சன்னியாசி பிரம்மத்தை கண்ட பொழுது உலகம் தூசி என்றான். பழைய ஸ்லோகத்துல உலகமே ஒண்ணுமே இல்லை, இது உடம்பே இது காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. உடம்பை அலட்சியப்படுத்திட்டாங்க. ஆனா ஆன்மீகத்துல அங்கேயும் வேற இருந்தாங்க. இந்த பரம்பரைக்கு சொல்லியிருக்கிறேன். இவர் திருமூலர், வள்ளலார் உடம்பை சொன்னாரு. திருமூலர் உடம்பினுடைய முக்கியத்தை சொன்னார். உடம்பை முன்னம் இழுக்கன்றிருந்தேன். நான் உடம்பை முதல்ல கெட்டதுன்னு நினைச்சிருந்தேன்.
உடம்பினுள் உருபொருள் கண்டு கொண்டேன். உடம்புக்குள்ள உருபொருளாகிய ஆத்மாவை கண்டு கொண்டேன். உடம்பார் அழிவின் உயிரார் அழிவர் திடம்பட ஞானம் பெரும் தெரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றார். அதனால உடம்புக்குள்ளேயும் ஆன்மா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சவருக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார். சன்னியாசித்தி பிரமத்தை கண்டபொழுது உலகம் தூசி என்றான். தனக்கு உலகம் தேவையில்லை என்றான். ஆனா பகவான் சொல்றது பூர்ண யோகம். பூர்ண யோகி இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறான். உலகையும் ஏற்றுக்கொள்கிறான், ஆன்மாவையும் ஏற்றுக்கொள்கிறான், இறைவனையும் ஏற்றுக்கொள்கிறான். யோகி புருஷனை அடைந்த பொழுது அதை விட்டு நான்பின் அசத்தை நாடுவது வழக்கம். அதற்கு மாறாக புருஷனில் ஊன்றிய காலை எடுக்காமல் அகத்தை நாடினால் யோகியின் நிலை உயர்ந்து பூர்ண யோகி சத்தையும் புருஷனையும் அசத்தையும் தன்னுட்கொள்ளும் பிரம்மமாகிறான் என கூறுகிறார் பகவான். இது ரொம்ப பெரிய தத்துவத்தை சொல்றார். எனக்கு புரியுதான்னு தெரியல, சொல்ல முயற்சி பண்றேன். பூர்ணயோகி இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறான். இதை உலகத்தையும் ஏற்றுக்கொள்கிறார், யோகத்தையும் இறைவனையும் ஏற்றுக்கொள்கின்றார். புருஷன்கிறது பீயிங், நம்முடைய ஆத்மா. அதை அடைந்த பொழுது அதை விட்டு அசத்தை நாடுவது வழக்கம். அதற்கு மாறாக புருஷனில் ஊன்றிய காலை எடுக்காமலும் அசத்தை சத்துங்கிறது உண்மை, அசத்துங்கிறது உண்மையற்றது, எல்லாமே உலகத்தில் உள்ளது. நாடினால் யோகியின் நிலை உயர்ந்து பூர்ண யோகி சத்தையும் புருஷனையும் அசத்தையும் தன்னுள் கொள்ளும் பிரம்மமாகிறான். ஏன்னா பிரம்மத்துல சத்து அசத்து ரெண்டும் இருக்கிறது. உண்மையா இருக்கிற அத்தனையும் இருக்குது, இல்லாதெல்லாம் இருக்குது, இல்லாததும் இருக்குது. இது வள்ளலார் மாணிக்கவாசகர் பாடிக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். உண்மை சத்து, இன்மை அசத்து, இல்லாததுக்குள்ளே இறைவந்துகிறார் என்று உண்மையுமாய் இன்மையுமாய் யானதென்று அவரவரை கொத்தாட்டு என்றாயே வாழ்த்துவனே அப்படின்னு வள்ளலார் சொல்ல. எல்லாத்துலயும் இருக்குது. உண்மையிலே சத்திலே அசத்திலேயே இறைவன் இருக்கிறாரா? சத்தையும் புருஷனையும் அசத்தையும் இல்லை இன்மையையும் தன்னுள் கொண்டது பிரம்மம். அது பிரம்மத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. இனி வரப்போவதும் பிரம்மத்துக்குள்ள இருக்குது. அதான் அசத்து. வாழ்வில் இதை எப்படி சாதிப்பது? இது எப்படி போக முடியும்? சிருஷ்டி என்பது வாழ்வு, மேலிருந்து கீழே வருவது. சிருஷ்டியை காண்பவன் ஒரு பகுதியை காண்கிறான், பார்ட் தான். பரிணாமம் மேலே போவது, எவல்யூஷன், இதுவும் பகுதி. சிருஷ்டியையும் பரிணாமத்தையும் ஒரே சமயத்தில் காண்பது முழுமை. சிருஷ்டி 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 படைப்பு. மரபு யோகி உலகை ஏற்பதில்லை. ஆனா பூர்ண யோகி அரவிந்தரி சொல்ற பூர்ண யோகி உலகையும் ஏற்று உலகுக்குள்ளேயும் இறைவன் இருப்பதை காண்றா, தனக்குள்ளேயும் இருக்கிறதுக்காக வெளியையும் உள்ளேயும் ஒழிக்கிறது காண்பான். அப்படி பார்க்கறது சிருஷ்டியையும் பரிணாமத்தையும் ஒரே சமயத்தில் காண்பதுதான் முழுமை. குடும்பம் நடத்துபவன் என்பவன் காண்பது குடும்பத்தை மட்டுமாகும். நிஷ்டையில் இருப்பவன் காரணம் தியானமாகும். பழைய முறையில யோகி ஆகணும்னா குடும்பத்தை விட்டு போகணும். பெண் பொன் மண் எல்லாத்தையும் துறக்கணும். இதுவும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இவர் எப்படி ராமகிருஷ்ணர் கீழே காசை கொண்டு வச்சது துடிச்சு எழுந்தாரு. அவரு ஆசனத்துக்கு கீழே வச்ச விவேகானந்தர் அவரை பரிசோதிக்கும் போது. ஆனா தியானி இப்ப பூர்ணயோகியர் எப்படி தியான நிலையில் குடும்பத்தின் கடமைகளை செய்தால் கடமையினுள் கடவுள் தெரிவார். அதான் முக்கியம். கடமையினுள் தியானத்துள் கடமைகள் விளங்கும், கடமைகள் சிறப்பாக செய்யப்படும். அது கர்மயோகியாகிறது. சீதையுடைய அப்பா ஜனகர அப்பா பார்த்தகைய ஒரு கர்மயோகின்னு சொல்லுவாங்க. அவர் ராஜாவாக இருந்தாலும், ராஜாவுக்குரிய வெளிப்படையான படாடோபங்களோட இருந்தாலும் அவர் பக்குவமடைந்தவர், ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு இந்த வளர்ச்சி அடையறதுக்கு அடுத்த முக்கியமான கருவி, அது நம்மகிட்ட இருக்கிற தடை, அதை பற்றி அப்பா சொல்றார். அபிப்பிராயம், ஒப்பீனியன். இந்த நம்ம ஒப்பீனியன் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் பற்றி, எல்லாரையும் பற்றி, நம்ம சுற்றி இருக்கவங்களாம் பற்றி, நமக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பற்றி இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இது நல்லது கெட்டது அப்படின்னு அபிப்பிராயம் இருக்கும். அது நல்ல எது மனத்தின் கருவி. இது எல்லாமே மனதை கிடக்கிறது தான்.
அபிப்பிராயம் இறைவன் செயலுக்கு தடை. சரியான அபிப்பிராயம் பகுதி முழுமையாவதை தடுக்குகிறது. அபிப்பிராயம்ங்கிறது என்னுடைய இது என்னுடைய அகந்தை, நானா முடிவு பண்ணிக்கிறேன், அதனால அது தடையாகுது. முழுமையாவதை தடுக்கிறது. இந்த வளர்ச்சி சிறியது பெரியதாக தடையாது. தவறான அபிப்பிராயம் பகுதியை தவறாக்கும் என்பது ஆன்மீக கருத்து. அதை கீழ்கண்டவாறு கூறலாம். சரியாக இருந்தாலும் அபிப்பிராயம் என்பது தவறு. சில அபிப்பிராயம் நம்ம புரிஞ்சுக்காம தப்பா சில இது புரிஞ்சுப்போம். இருந்தாலும் நம்ம ஒப்பீனியன் கூறதுக்கு நம்ம யார் அது? இன்னொருத்தரை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு அவர் நல்ல வரணும், அதுவும் இன்னொரு பிறரையாக இருக்கா. பிறரை நீ மதிப்பீடு செய்யாதே, டோன்ட் ஜட்ஜ். இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு சமயத்துல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்க அவங்களுடைய நிலையில் இருக்கிறது அந்த நிலையில் இருக்கிறது வெளிப்படும். அதனால அதை வச்சுட்டு நம்ம யாரையும் நம்ம மதிப்பீடு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்பா இருக்காரு. அபிப்பிராயத்தை மனதனுடைய இருந்து அதை விட்டு வெளில வந்து அகந்தையினுடைய வெளிப்பாடுங்கனால அதை விட்டு அபிப்பிராயத்தை விட்டு வரணும். சிறியனவெல்லாம் இங்க முக்கியமே என்னென்ன, பெரியனவே பெரியனவாக மாறும் என்றாலும் ஒவ்வொன்றிற்கும் உரிய நிபந்தனைகள் உண்டு. சிறியது பெரியதாகவும் சிறியதுக்குள்ள பெரியதுக்குறதுனால அதுக்கு மாறுறதுக்கும் ஒரு நிபந்தனைகள் உண்டு. என்ன? ஆசை, அனுபவம், சந்தோஷம் என்பவை பொருள்களுடன் பிணைந்துள்ளன. பெண்ணின் மீது ஆசைப்படுகிறோம், பொருள்களை அனுபவிக்கிறோம், கேலி சந்தோஷப்படுத்துகிறது. இவை அனுபவத்திற்குரிய பொருள்கள். பிரியமுள்ள பெண் நாம் அனுபவிக்க வேண்டும் என விரும்பும் பொருள். நம்மை சந்தோஷப்படுத்த முயலும் ஹாஸ்யம் உண்டு. இவை விருப்பமானவை, விரும்பி நமக்கு ஆனந்தம் தருபவை. அவை நம் திறனை விரிவுபடுத்த முன் வந்தால் அளவில்லாமல் பிரியும். சைத்திய புருஷன் மேலே வந்த பொழுது எளிதாக நிகழும். இதெல்லாம் இதுக்கெல்லாம் உள்ள போய் நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவை சைத்திய புருஷன் வந்தால் மேலே வரும். அனுபவம் ஆனந்தமானால் சிறியது பெரியதாகும். அனுபவத்தின் மூலமா ஆனந்தம் வரணும். சிறியதன் அம்சங்கள் 5. தர்க்கம் யதார்த்தத்தில் கரையும். இது யோக வாழ்க்கையில் இருக்கிற தொடர்கள். இது தர்க்கம் தர்க்கத்திற்கு உண்டு, யதார்த்தத்திற்கு குதர்க்கமாக போடும். தர்க்கம் செய்யும் போது குதர்க்கம் வந்துடும். அதனால தர்க்கத்துல போய் மாட்டக்கூடாது. முக்கியத்துவம் சிறியதற்கு மட்டும் உண்டு. தன்னை மட்டும் உணர்வது சிறியது. சிறியது பரிணாமத்தால் பெரியதாகிறது, திருவுருமாற்றத்தால் பிரம்மமாகிறது. அதனால சிறியது பெரியதாகிறதுங்கிறது இது திருவுருமாற்றமானால் தனக்குள்ள இருக்கிற பெரியதை உணர்ந்தால் அது பெரிய பிரம்மமாகிறது. சிங்கம் விலங்குகளுக்கு ராஜா, அதுபோல் பெரியது சிறியது எங்கும் உண்டு. இது வாழ்வு நிலை. வாழ்வை கடந்தது அனந்தம், முடிவற்றது. அங்கு சிறியது பெரியது முக்கியம் என்பது இல்லை. அனந்தம்ங்கிற முடிவற்றதுக்கு போகும்போது அங்கு சிறியது பெரியதுலாம் இல்லை. நட்சத்திர மண்டலத்தில் முக்கியம் மறந்து போகும். முக்கியம் மனிதனுக்கு மட்டும் உண்டு. உலகம் பெரியது, நம்மை தவிர 1000 பேர் உண்டு. அனைத்தையும் மனம் ஏற்றால் விசாலம் அடையும். நம்ம நம்ம சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம். ஈகோ சென்ட்ரிக்னு சொல்றது. அனைத்தையும் தவிர 1000 பேர் உண்டு. அனைத்தையும் மனம் ஏற்றால் விசாலமடையும். தன்னை மட்டும் மனம் ஏற்றால் சுருங்கும். ஈகோ சென்ட்ரிக்கா இருந்தா நமக்குள்ளேயே நம்ம பத்தி நம்ம எல்லாத்தையும் எனக்கு என்ன லாபம், எனக்கு எப்படி இதுன்னு பார்த்தாக்கா மனம் சுருங்கும். அப்படி இல்லாம நம்ம சுற்றி உள்ளவர்களுடைய நல்ல அதே நம்ம கிட்ட படிச்சிருக்கோம். அன்பு அமிர்தமாகிற முதல் இதுல நல்லெண்ணம்ங்கிற பத்தி நான் இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினாரு. தனக்கு நல்லது நடக்கும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ண, நம்ம விட்டுட்டு அன்னை அன்பரா இருக்கு, நம்ம விட்டுட்டு மற்றவங்களுக்கு போக முடியாது, நமக்கும் சேர்த்து நடக்கும்னு அப்பா எழுதுறார். அனைத்தையும் மனமேற்றால் விசாலமடையும். இல்லை மேல விசாலமடையும். தன்னை மட்டும் மனம் ஏற்றால் சுருங்கும். நாம் எதை ஏற்கிறோமோ அதனால் நிர்ணயிக்கப்படுகிறது. மனம் நம்முடைய எது அப்படின்னா நம்ம பெருசை ஏற்கணும், சின்னதை ஏற்றோம்னா சின்னது இருக்கு. நமக்கு நாமுங்கிறது ரொம்ப சின்னது. இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியே ஒரு புள்ளி மாதிரி. எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல இந்த பூமியேங்கிறது ஸ்மால். எத்தனையோ இருக்குது, எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்க்குறோம். ஒன்று ஒரு சூரியன், அதை சுற்றி எத்தனை இருக்குன்னு அண்ட இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். அதில் நம்ம இத்தினோண்டு
நம்ம மட்டும் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாயிடுறோம். அப்படி இல்லாம இந்த எல்லாரையும் பார்க்கும்போது, எல்லாரையும் ஏற்கும்போது, அப்ப நம்ம பெரிய பெருமை அடைகிறோம். அதனால தானே முக்கியங்கிறது போய் இல்லாம, அந்த அகந்தையிலிருந்து விடுபட வேண்டும். பரிணாமம் சிருஷ்டியை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதால் சிறியது பெரியதாகிறது. இதுவும் நம்ம பலமுறை அப்பா சொல்லிட்டார். இதுவரைக்கும் நடந்த எவல்யூஷன் பரிணாமம் அன்கான்சியஸ் எவல்யூஷன் அவர் பகவான் எழுதுறார். அதாவது ஜடம் உலகம் தோன்றி உலகத்தில் ஜலம் இருந்து உயிர்கள் நுண்ணுயிர்கள் இருந்து பெரிய உயிர்கள் வந்து உணர்ச்சி மையம் வந்து அதுக்கு மேல மனம் வந்து மனிதனானதுங்கிறது இயற்கையில பிரகிருதிங்கிற இயற்கையில் நடந்த நேச்சர் நடந்த நடந்த எவல்யூஷன். ஆனா இப்ப அடுத்த சத்திய ஜீவியத்துக்கு போறது வந்து நம்ம நினைத்து நம்ம இப்போ வளரணும் மேல வரணுங்கிற நினைக்கிற கான்சியஸ் எவல்யூஷன். அதுக்கு தான் இப்ப சொல்றது பூராவும். அப்படி அடுத்த நிலைய இருந்து போறதுக்கு வந்து உயர்த்துவதால் பெரியதாகிறது. திருவுரு மாற்றம் சிறியதை நேரடியாக பிரம்மமாக்கிறது. அது மெதுவாக நடக்கும். சிறியதனுள் பிரம்மம் உண்டு. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிறியது பரிணாமத்தால் பெரியதாகிறது. திருவுரு மாற்றத்தால் பிரம்மமாகிறது. பரிணாமம் தானே நடக்கிறது. அப்படி இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமர்ப்பணமும் சரணாகதியும் செஞ்சு பரம்பொருள் நம்ம சக்தி அன்னை நம்மளும் செயல்பட்டு நம்ம திருவுரு மாற்றும் போது நம்ம பிரம்மமாகிறோம். விதையினுள் மரம் உண்டு. காலத்தால் மரம் வெளிப்படுகிறது. காலம் தொடர்ந்தால் மரம் மீண்டும் விதையை உற்பத்தி செய்யும். விதை மரமாகி மரம் பிரம்மமாகும். எப்பொருளும் பெரியதாகி பிரம்மமாகும். அதனுள் புதைந்துள்ள சக்திக்கு வாய்ப்புக்கு அளவில்லை. எல்லாவற்றிலும் அந்த பிரம்மம் இருக்குது. அதனால வாய்ப்புக்கு அளவே இல்லை. இந்த கிராமமாக இருக்கிறது பரிணாமத்துல நகரமாக முடியும். திருவுரு மாற்றத்தால் பூலோகம் சொர்க்கமாக முடியும். இன்னைக்கு சென்னையில நிறைய பகுதிகள் இருக்கு. சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி, அடையாறு அப்படிலாம். ஒரு காலத்துல அதெல்லாம் கிராமமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல நகரத்தினுடைய வளர்ந்த பகுதிகள் அடுக்குமாடி குடியிருப்பு வந்து அதான் திருவுரு மாற்றம். கிராம பரிணாமத்தால் கிராமம் நகரமாகும். அதுபோல திருவுரு மாற்றத்தால் பூலோகம் சொர்க்கமாகும். அப்பா பூலோக சொர்க்கம்னே ஒண்ணு இருக்கிறார். இந்த சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ இருக்கிறது இல்லை. இறைவனுடைய நோக்கம் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றணுங்கிறத அது நிச்சயமாகும். மனித வாழ்வு பரிணாமத்தால் தெய்வீக வாழ்வாகும். திருவுரு மாற்றத்தால் முழு பிரம்மமும் வெளிப்பட்டு பூலோகம் சொர்க்கமாகும். நம்முள் மண்டி கிடக்கும் வாய்ப்புக்கு அளவில்லை, அளவே இல்லைன்னு அப்பா சொல்றார். அதனால நம்ம வந்து அன்னை சமர்ப்பணத்தின் சரணாகதியை எடுத்து நம்மை அன்னை திருவுரு மாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். பகவானுடைய முறைகள் என்னென்ன? சரணாகதி, சமர்ப்பணம். அவை காலத்தை கடந்தவைன்னு அப்பா சொல்றாரு. சரணாகதி, தியானம், பரிணாமம் போன்ற பல முறைகள் பகவான் பயன்படுத்துகிறார். தோற்றத்திற்கு நாம் அறிந்ததை காண்பிக்கிறார். அதன் அடிப்படையை மாற்றி தெரியாததை எட்டும் வகை செய்கிறார். எந்த முறையும் சிறியதன்று. கடந்ததை போற்றுவதில்லை. வியாதியை போக்க நம்மை மருந்து சாப்பிட அனுபவிக்கிறார். இன்டகிரல் ஹீலிங்னு ஒரு புக் இருக்கு. அன்னையும் அரவிந்தரும் வந்து நோயை குணமாக்குவதை பற்றி எழுதுவது. அன்னையின் மூலமாகவே, அரவிந்தருடைய சக்தியை அழைப்பதன் மூலமாகவே, அமைதியை நமக்குள் அழைப்பதன் மூலமாகவே நோயை குணப்படுத்த முடியும். ஆனால் மருந்தும் சாப்பிடலான்னு சொல்றார். மருந்து எதுக்குன்னா நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு. நமக்கு அறிவுக்கு மூலமா செயல்படும் போது நம்பிக்கை பூர்ணமா இருக்கிறது இல்லை. மருந்தின் அடிப்படை வியாதிக்கு எதிரானது. வியாதியை குணப்படுத்தும் என்பது பகவான் இந்த அடிப்படையை ஏற்பதில்லை. நம்பிக்கை செயல்பட மருந்தை கருவியாக்குகிறார். மருந்து வியாதியை குணப்படுத்துவதற்கு பதிலாக நம்பிக்கையை வளர்க்கிறது. வளரும் நம்பிக்கை வியாதியை குணப்படுத்துகிறது. இதுக்கு வந்து எனக்கு அப்பா ஒன்று எழுத ஞாபகம் இருக்கு. ஒரு டாக்டருக்கு வந்து இவருக்கு இது வரல. அந்த டாக்டர் என்ன ஒரு பேஷண்ட் என்ன சொல்றாரு வந்து, இந்த ஒரு புதுசாக மருந்து வந்திருக்கு, இந்த மருந்தை அவன் கொடுக்குறேன் உனக்கு சரியுமாகுன்னு சொல்றாரு. அவர் சொல்லி வந்து இந்த சாதாரண இந்த டிஸ்டில்டு வாட்டரை மருந்தா இன்ஜெக்ஷனாக போடுறாரு. ஒரு சௌரியமாய் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மருந்து வந்த எங்கேயோ தயாரிட்டு மருந்து தனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி செய்கிறாரு. பிழைச்சிடுறாரு. அவரை இது அப்பா கட்டுரையில் வந்திருக்குன்னு எனக்கு எந்த விதையும் ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து அந்த மருந்து இன்னும் வரல, இந்தியாவுக்கு வரலங்கிறது தெரிஞ்சு போகுது. தெரிஞ்ச உடனே இவருக்கு பயம் வந்துடுது. இந்த பயத்தில் அவர் மறுபடியும் வியாதி வந்துடுது, இறந்துடுறாரு. அப்போ எது நம்மளை குணப்படுத்துறது? நம்பிக்கை தான் குணப்படுத்துது. அந்த மருந்து இருக்கின்ற மேல நம்பிக்கை மூலமாக இறைவன் செயல்பட நாம்
அனுமதிக்கிறோம். குணப்படுத்துவது இறையருள் பிரம்மம். அது அது நம்ம நம்பிக்கை கொடுக்குது, மருந்து கொடுக்குது. அதை இந்த நம்பிக்கையை வளர்த்து அன்னைகிட்ட வந்தவங்க அன்னை அருளை பயன்படுத்திக்கணும். நீங்க பலமுறை சொன்னதுதான். எப்படி ஆக்சிடென்ட் மூலமா சாவிக்கு அன்னைக்கு போன அன்பரை 3 முறை அன்னை காப்பாத்தினாங்கிறத நம்ம இங்க பேசியிருக்கோம். கடந்தவை எதையும் முடிவாக பகவான் ஏற்றதில்லை. பெரியதன் பாதையும் பெரிது. பழசுதான் இல்லை, இந்த புதுசு வரணும்னு புதுசுக்கு போகணும்னு அர்த்தம். பெரியது சிறியதன் பாதையில் போக முடியாது. அதன் பாதையும் பெரியதாக இருக்கும். அப்பாதையை மாறுவதும் அளவு கடந்து இருக்கும். அதனால நம்ம சிறியது பெரிதாகும் பாதையில இருக்கிறோம். பரிணாமத்துல சிருஷ்டியில அடுத்த நிலைமைக்கு, சத்திய ஜீவியம்ங்கிற நிலைக்கு, மனித நிலையிலிருந்து சூப்பர் மைண்டுங்கிற மெய்யறிவு உள்ள மனிதன் உருவாகிற நிலையில் இருக்கிறோம். 300 ஆண்டுகள்ல வருவான்னு பகவான் சொல்லியிருக்கிறாரு. அந்த சுப்ராமெண்டல் பாடியில நான் மறுபடியும் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால நிச்சயமாக அந்த இது போயிட்டு இருக்கிறது. நம்ம மனத்துல நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நடக்கும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, பெரியது சிறியதன் பாதையில் போக முடியாது. அதன் பாதையும் பெரியதாக இருக்கும். அப்பாதையை மாறுவதும் அளவு கடந்து இருக்கும். எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அதனால பரபிரம்மம் பிரம்மமாகிறது. மனம் போல் மாங்கல்யம் என்னும் பிரம்மம். நம்ம மனசுல எப்படி இருந்தா அது போல மனம் போல மாங்கல்யம்ங்கிற மாதிரி இது வரணும். இந்த தத்துவமா இங்க ரொம்ப சொல்றாரு. சச்சிதானந்தம் பரபிரம்மம் எனப்படும். அதன் சத்புருஷன் 3ஆக பிரிந்து முதல் நிலையில் செல்ஃபாக மாறுவதும் பிரம்மம் என்கிறோம். பிரம்மம் சர அச்சர பிரம்மங்களாகிறது. சரம்ங்கிறது இயங்கக்கூடிய பிரம்மம், அச்சரம்ங்கிறது இயங்காத பிரம்மம். பரபிரம்மம் செல்ஃப் பிரம்மத்திற்கு உயர்ந்தது. அப்சல்யூட் பிரம்மம் என்பது ஆதி. அதுவே சிருஷ்டியில் சச்சிதானந்தம் எனும் பரபிரமமாகிறது. இப்போ நம்ம தத்துவத்தில் போக வேண்டாம். பரபிரம்மம் கீழே செல்ஃபும் பிரம்மமும் அப்சல்யூட்டும் இருக்கு. மேலே அப்சல்யூட் படம் போட்டு காமிச்சிருக்கிறாரு. அப்சல்யூட்டுங்கிறது பிரம்மம் முழுமை. அப்சல்யூட்டுங்கிறது அது சத்து சித்து ஆனந்தம் இருக்குது. அதுக்குள்ள பிரம்மங்கிற செல்ஃப் வருது, புருஷன் வருது, ஈஸ்வரன். புருஷன் பிரம்மன், புருஷா ஈஸ்வரா அப்படின்னு பகவான் எழுதுறதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. எல்லாரும் நம்ம அதுல இருந்து சின்னதில் இருந்தாலும் நம்ம போக முடியுங்கிறதா இந்த முக்கியமானது. அப்புறம் அதே மாதிரி இன்ஃபினிட்டுக்குள்ள ஃபைனட் சிறியது இருக்கிறது, அதனுடைய இன்ஃபினிட் பெரியது இருக்குது. இன்ஃபினிட் பெரியது என்பதற்கு சிறியது ஃபைனட்டிற்கு எதிரானது பெரியது. இன்ஃபினிட் ஃபைனட் என்பது இன்ஃபினிட்டை தன்னுள் கொண்டது. அந்த ஃபைனட்டுக்குள்ளேயும் இன்ஃபினிட் இருக்குங்கிறதா இந்த தத்துவம். அதான் முக்கியம். ஃபைனட்டுங்கிறது வரம்புக்கு உட்பட்டது, இன்ஃபினிட் என்பது வரம்பற்றது. அந்த இன்ஃபினிட்டுக்குள்ளேயும் பரம்பொருள் இருக்குது. அதான் முக்கியம். இரண்டையும் கடந்தது. செல்ஃப் பிரம்மம் என்பது இன்ஃபினிட் ஃபைனட்டான உலகத்திற்கு எதிரானது. அப்சல்யூட் பிரம்மம் என்பது இன்ஃபினிட். இது எந்த ஃபைனட்டுக்கும் எதிரானதல்ல. அது செல்ஃப் எக்ஸிஸ்டிங் இன்ஃபினிட்டுங்கிறார். தானே இந்த ஃபைனட்டுக்குள்ள தானே இருக்கின்ற முழுமை அப்படின்னு சொல்றாரு. அப்சல்யூட் பிரம்மம், பரபிரம்மம், சச்சிதானந்தம், செல்ஃப் பிரம்மம். இந்த தத்துவத்துக்குள்ள நம்ம ரொம்ப போய் நம்ம இது பண்ண வேண்டாம். இது பெரியதுக்குள்ள சிறியதுக்குள்ள பெரியது இருக்குங்கிறதா இங்க முக்கியமே. அதான் செல்ஃபுங்கிற பிரம்மம் நம் பார்வைக்கு ஏற்றத்தை தோற்றத்தை பெரும் தன்மையுடையது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இதுதான். நமக்கு தெரிஞ்சதுக்கு இருக்கிறதுக்குள்ளே அந்த தோற்றத்தை இருக்குது. நமக்கு தோற்றத்துல அது வேறையா தெரியுது. மரமாகவும் செடியாகவும் கொடியாகவும் மனிதனாகவும் மனிதனுக்குள்ள பல இனத்தவர்களாகவும் பல மதத்தவர்களாகவும் தோன்றுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். சிறிய மனிதனுடைய பார்வைக்கு அது சிறியதா தோன்றுது. பெரிய மனமுடையவருக்கு பார்வைக்கு பெரியதாகவும் தோன்றி மனம் போல மாங்கல்யம்னு சொன்னது இதுதான். இந்த மனம் போல மாங்கல்யம் என்று கூறலாம்னு சொல்றாரு. அவள் தாடினை கை கொண்டு மகிழ்ந்திருப்பான்னு இன்னொரு அந்த புக்கில் இருக்கிற இது. அது என்னன்னா, இந்த சக்தியும் சிவனும் ஒன்றுங்கிறது. பெண் ஆமா, அதான் நடக்கும், நல்லது நடக்கும். எல்லாத்துலயும் சின்னதெல்லாம் பெருசு தான், பெருசு இல்லை பெருசுக்குள்ளெல்லாம் சின்னது இருக்குங்கிறது தான். அதுதான் இது இல்லை. மனம் போல மாங்கல்யங்கிறது இது என்னன்னா, நம்ம மனம் பெரிதானால் எல்லாமே பெரிதாகவும் நடக்கும். அதான் விஷயம். நம்ம பார்வைக்கு ஏற்ற தோற்றம் வரும். தோற்றத்தை நம்ம பார்வையே பெரிதாக்கணும். பார்வை சிறிதா இருக்குது மாத்தனது.
இந்த பெரிய மனமுடையவருடைய பார்வைக்கு பெரியதாக தோன்றும். அதுதான் மனம் போல மாங்கல்யம் சொல்றது. மனம் போல மாங்கல்யம்ங்கிறது அந்த இதுல யோக வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் அவர் கொடுத்துருக்கிற வாக்கியம், அதை நம்பர் கொடுத்துருக்காரு. அதுக்கு இங்க இன்னொரு அவள் தாளினை கை கொண்டு மகிழ்ந்திருப்பான்ங்கிறது இவருடைய பாரதியாருடைய பாட்டு வர்றது. அது வந்து இந்த தாளினைங்கிறது வந்து சிவன் வந்து சக்தியை சரணடைந்த இதை காட்டுறது. பெட்டை, பெண், மனைவி, கற்புக்கரசி, லோகமாதா ஆகியவை பெண்மையின் பல்வேறு நிலைகள். பெட்டைங்கிறது இப்போ பெண், மற்ற விலங்குகள் இருக்கிறது பெண். அது பெண்கிறது மனிதத்துல பெண்ணு, மனைவியா இருக்கிறவ, கற்புக்கரசி, லோகமாதா, இதெல்லாம் சிறியவை. அதான் அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் ஒண்ணுதான் இருக்குங்கிறாரு. பெட்டைங்கிறது வந்து ஆண் பெண் விலங்குகள் இருக்கிறது ஆண் பெண். பெண்ணுங்கிறது இது மனித உலகத்துல இது நமக்கு அவ மனைவியா இருக்கிறா. கற்புக்கரசிங்கிறது அவதான் லோகமாதான்னு சொல்றது. ஆகவே பெண்மையின் பல்வேறு நிலைகள் முந்தியவை சிறியன, ஆனா பிந்தியது கடைசியில சொன்ன லோகமாதா பெரியது. இவ்வேறுபாட்டை பெட்டையாக பிறந்தது அச்சம், மடம், நாணம், பிறப்பு போன்ற பெண்ணாகிறாள். ஆனா குடும்ப பொறுப்பை ஏற்று நிறைவேற்றவள் மனைக்குரியவள் மனைவி ஆகிறாள். மனதால் மணாளனுக்குரியவள் கற்புக்கரசி ஆகிறாள். தெய்வ நிலையாகும் பொழுது அவள் ஈஸ்வரனுக்குரிய சக்தி ஆகிறாள். அதான் லோகமாதா. அதே தெய்வத்தை இவை இதுவரை மரபுக்குரியவை ஸ்ரீ அரவிந்தம் தனக்கேயுரிய சரணாகதி தத்துவத்திற்கு ஈஸ்வரனையும் உட்படுத்துகிறது. ஈஸ்வரன் சக்திக்கு தன் சரணாகதியை பூர்ணமாக்கிய பின் பூர்ண யோகி பூர்ணம் பெறுகிறான் என்பது ஸ்ரீ அரவிந்தம். அந்த இதிலே அன்பு அவிரதமாக எழுதுகிறார். சிவன் சக்தியை சரணடைய வேண்டும், சக்தி சிவனை சரணடைய வேண்டும் எழுதுகிறார். ஈஸ்வரன் சக்திக்கு தன் சரணாகதியை பூர்ணமாக்கிய பின் பூர்ணம் பெறுகிறான் என்பது ஸ்ரீ அரவிந்தம். இக்கருத்து மரபில் இல்லாதது. ஸ்ரீ அரவிந்தரின் கருத்து யோக சக்தியை குறிப்பது. அதுதான் பாரதி அவள் தாளினை கை கொண்டு மகிழ்ந்திருப்பான். இது தாளினைன்னு இது போட்டிருக்கா. இந்த பாட்டுல வந்து தாளினைன்னு 3 சுழியா வரும். இது தாள்களைன்னு அர்த்தம். யோகி அதுக்கு என்ன பொருள்? யோகி சரணாகதியால் யோகத்தை பூர்த்தி செய்கிறான். ஈஸ்வரன் சரணாகதியால் சக்தியை லோகமாதாவாகிறான். ஈஸ்வரன் சக்திக்கு சரணடையும் போது சக்தி லோகமாதாவாகிறாள்னா லோகத்தையே அவளிடமிருந்து வெளிக்கொண்டுவதற்கு சக்தியின் மூலம்தான் யோகம் வருகின்றது. ஈஸ்வரனாக பரம்பொருளாக பரபரமாக இருக்கும்போது படைப்பு இல்லை, அது சக்தியாக அதுவேதான் சக்தின்னு சொல்றது. செயல்படும் போது சக்தி ஆகுது. அர்த்தநாரீஸ்வரர் சொன்னது அதுதான். பாதி பிரம்மம் பாதி சிவன் சொல்றதும், அது சிவன் பாதி அம்பாள்னு சொல்றதும் அதுதான். இதெல்லாம் தத்துவங்கள் தான். ஈஸ்வரன் சரணாகதியால் சக்தியை லோகமாதாவாக்கிறான். சரணாகதி சிறியதை பெரியதாக்கும் தத்துவம். நம்ம எதுக்கு சரணம் செய்கிறோமோ நாம் அதாக மாறுகிறோம். இதுவும் நான் பலமுறை இவர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன். தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சங்கரா யார்களோ சதுரதாமே. சங்கரா, நான் உனக்கு என்ன கொடுத்துட்டு நான் நீ ஆக்கிட்டேன். ஒரு பண்டமாற்று வியாபாரம் பண்ணோம். இதுல யார் சதுரன்னா கெட்டிக்காரன்னு அர்த்தம். அதனால என்னையே நான் உன்னை ஆக்கிட்டேன் பத்தியா, உன்னிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. சரணாகதி தத்துவத்தை அது சொல்றது கிடையாது. பலமுறை நான் சொல்லியிருக்கேன். சதுரர்னா கெட்டிக்காரர்னு அர்த்தம். சரணாகதி சிறியதை பெரியதாக்கும் தத்துவம். தெய்வத்தின் ஆண்மை பெண்மையை சரணடைந்தால் ஸ்ரீ அரவிந்தம் பூரணம் பெறுகிறது என்பது ஸ்ரீ அரவிந்தம். அல்ல தெய்வத்தை இதெல்லாம் மரபுதான். ஆண்மை தெய்வத்தை ஆண்மையா சொல்றதும் சிவன் சொல்றதும் மரபு. அது செயல்படுறது சக்திய செயல்படும் போது சக்தின்னு சொல்றோம். அதான் விஷயம். அது அனந்தனன்றி பிரம்மம் இல்லை. அட்சய பாத்திரம் ஜடத்தில் தெய்வம். அடுத்தது வந்து அட்சய பாத்திரம்ங்கிறது சொல்றாரு. இதுல மணிமேகலை மாதவி கண்ணனின் கோவலனுடைய மகளாகிய மணிமேகலை அமுத சுரபிங்கிற அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து மணிபல்லவ தீவுக்கு போய் அதை வச்சு அதுல இருந்து உணவு ஒரு கற்புடைய பண்ணிட்டு போய் உணவு வாங்குறா. அதை வச்சு எல்லாருக்கும் உணவளிக்கிறான்ட்டு இந்த மணிமேகலை கதை. அது அட்சய பாத்திரங்கிறது என்னன்னா அதுக்குள்ள இருந்து பிரம்மம் வெளிப்படுதுன்னு சொல்றாரு அவர். அதுதான் அட்சய பாத்திரம். ஜடத்தில் அந்த ஜடத்துல வந்து எப்படி உண்மை பரந்தம் இருக்குதுங்கிறதுக்கு அது எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு. ஆன்மாவுக்கு 12 முக்கிய அம்சங்கள் உண்டு எனினும் ஆனந்தம், காலத்தை கடந்த நிலை, மௌனம், சாந்தி ஆகிய 4ம் அடிப்படையானவை.
இவற்றுள் எதுவும் ஆன்மாவை புருஷனை பிரம்மத்திற்கு அழைத்து செல்ல வல்லது. ஸ்ரீ அரவிந்தம் பிரம்மத்தை ஜடத்தில் கண்டு அனுபவித்து வாழ்வது. ஸ்ரீ அரவிந்தத்துவம் பிரம்மத்தை ஜடத்திலேயே பார்க்கணும்னு சொல்லுது. பிரம்மத்தை காணும் ஜடத்தில் அனந்தத்தை காண்பது அவசியம். ஜடத்துக்குள்ளே முடிவற்றது இருக்குன்னு பார்க்கறது அவசியம். இதெல்லாம் ரொம்ப தத்துவங்கள் இருக்குது. ஜடத்தில் அனந்தம் என்பது அபரிமிதமான வளம், அன்னை அதிர்ஷ்டம். அதாவது அன்னைகிட்ட வந்தா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு அப்பா சொல்றது இதுதான். பிராக்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்றாரு. அபரிமிதத்தை அறியாதவர் ஸ்ரீ அரவிந்தத்தை அறியாதவர். அன்னைகிட்ட வந்தா வளர்ச்சி இருக்குது, அபரிமிதம். அதான் அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்புன்னு அப்பா அந்த புக்கை எழுதுவார். 140 கட்டுரை எழுதுவார், சின்ன சின்ன கட்டுரைகளாக. அதில் உள்ள நல்ல எண்ணம் தான் முதல்ல படித்த நம்ம இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னே பேசினேன். மௌனத்தை அறியாத முனிவர் இல்லை, மௌனம் இல்லாவிட்டால் முனிவர் நிலை இல்லை. வறுமையான செல்வரோ மடமையான அறிஞரோ இல்லை என்பது போல, செல்வர் வறுமையா இருக்க முடியாது, அது மாதிரி அறிஞர்னு சொன்னா ஒரு மடமை இருக்கு போல. வாழ்வில் ஜட வாழ்வில் அபரிமிதம் அதிர்ஷ்டம் வளம் காணாதவர் ஸ்ரீ அரவிந்தத்தை அறியார். என்ன இந்த அர்த்தம்? அன்னைகிட்ட வந்த பிறகு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா, வறுமை இருக்குன்னு சொன்னா நம்ம அன்னைகிட்ட வரலேன்னு அர்த்தம், அரவிந்தர்கிட்ட வரலேன்னு அர்த்தம். அன்னைகிட்ட வந்தவங்க எல்லாருக்கும், இங்க இருந்த அன்பர்கள் எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. நான் இது பல முறை திருப்பி திருப்பி சொன்னதுதான். நான் முதல்ல வீடு கட்டினப்ப வெளி பூசுறதுக்கு காரணம் காசு இல்லை. அன்னைகிட்ட வர்றதுக்கு முந்தைய வீடு கட்டினப்ப வெளி பூச்சிக்கு காசு இல்லை, மாடிப்படி கட்டுறதுக்கு காசு இல்லை, கீழே டைல்ஸ் போடுறதுக்கு காசு கிடையாது, வெறும் சிமெண்ட் தான் போட்டேன், எல்லாம் செஞ்சேன். அன்னைகிட்ட வந்த பிறகு இப்போ இந்த தியான மையம் இருக்கிற இந்த வீட்டை கொடுத்தாங்க, வளர்த்து வச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற பிறகு வேலையில இருந்ததை விட வளமாக வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி இங்கே இருக்கிற அன்பர்கள் எல்லாம், இங்கே சேவை அன்பர்கள் எல்லாம் அங்கே வெளிநாட்டிலே இருக்கிறாங்க, என்னுடைய மகர்களும் இருக்கிறாங்க. அது வளம். அந்த வளம் வரணும். அப்படி வளம் வரலே, வந்த பிறகும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா அன்னை முறைகளை பின்பற்றவில்லை, ஏதோ நம்மிடம் குறை இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் வறுமையான செல்வரோ மடமையான அறிஞரோ இல்லை என்பது போல, செல்வரை வறுமையில் இருக்காருன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் அறிஞர்னு சொல்லிட்டா அவர்கிட்ட முட்டாள்னு சொல்ல முடியாது. ஜட வாழ்வில் அபரிமிதம் அதிர்ஷ்டம் வளம் காணாதவர் அரவிந்தத்தை அறியாதவர். அதனால அப்பா புத்தகங்களை படித்து அரவிந்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய குறைகள் நம்மிடம் வளம் வருவதற்கு தடையாக எது இருக்கின்றதுங்கிற நம்ம குறைபாடுகளை அறிந்து மாற்றினா வளம் தானா வரும். மனிதன் முடிவானதை தேடினான், பிரம்மத்தை முடிவானது என கண்டான், அதுவே முடிவு என்பாகது. ஏனால் முடிவு முடிவற்றதாகும் என இன்ஃபினிட்டு. அதாவது நம்மளால முழுசும் பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். மனிதன் கண்டதே முடிவென்று, எது முடிவென்று நிர்ணயிப்பவன் மனிதன். முடிவு என்பது ஓரிடமோ ஒன்றோ இல்லை, நாம் முடிக்குமிடம் முடிவு நம்ம வச்சு சொல்றோம். பண்டைய நாளில் சரபிரம்மம் முடிவாக இருந்தது. தவம் வளர்ந்த பொழுது அச்சர பிரம்மே பிரம்மம் என உபனிஷதம் கூறியது. அச்சர பிரம்மம்னா அசைவற்ற பிரம்மம், சடன்னா இயங்குறது, இயங்குகின்ற பிரம்மத்தை வச்சுட்டு அதுக்கு மேல அச்சர இயங்கு இல்லாத இயங்காத பிரம்மம் தான் முடிவுன்னு உபனிஷத்து கூறியது. கீதை எழுதும் வரை அந்த நிலை, கீதை எழுந்த பின் புருஷோத்தமன் முடிவு என்று சொன்னார். ஸ்ரீ அரவிந்தம் ஈஸ்வரனை யோகத்திற்கு முடிவாக கூறினாலும் பிரம்மமே முடிவு எனவும் ஏற்றுக்கொண்டனர். எது பிரம்மம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது, நம்மளால நெருங்க முடியாதது, விளக்க முடியாதது, இன்னஃபபிள்னு எழுதுவார், அதை விளக்க முடியாது. நான் பல முறை சொல்லி, அனந்தமான பிரம்மத்திற்கு அந்தமில்லாததற்கு முடிவை தேடுவது சரியன்று, நம்ம அதை முடிவை தேட முடியாது. நான் சொல்லிக்கிறேன், அன்னையிட்ட நான் ஒரு படித்தது, however great and illumined is the soul, it cannot capture the reality in full. அந்த ஆத்மா எவ்வளவு வளர்ச்சி அடையதா இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இந்த முழுமையை முழுதா பார்க்க முடியாது. அது எல்லாமே இது கண்ட வரட்டு முடியட்டும், கொஞ்சம் அவசரப்படும், பேசி முடிச்சிருக்கும் போது கொடுக்கும். மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இது முடிவில்லை. முடிவில்லாத ஆர்வம் முடிவில்லாத பலனை காண்பது
முடிவில்லாதவனே காண்பது. இறைவன் முடிவற்றவன். அதனால முடிவில்லாத இதனால மாறிக்கொண்டே இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே இருப்பது. அதாவது யானை பார்த்த குருடர்கள் போல காதை பார்த்துட்டு முரம் போலவும், முரம் என்று சொல்லவும், இதை பார்த்துட்டு காலை பார்த்துட்டு இது போல தூண் போல இருக்கிறது என்று சொல்லி, வாளை பார்த்துட்டு சாட்டை போல இருக்கிறது சொல்லிட்டு சொன்னது போல முழுமையாக பார்க்கவில்லை என்று பொருள். அது முழுமையை முழுசா பார்க்க முடியாது. பரபிரம்மம் அது அவ்வளவு பெரியது. எது பிரம்மம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது முடிவற்றது, அனந்தம் முடிவற்றது, அந்தமில்லாத முடிவை நம்ம தேட முடியாது அப்படின்னு சொல்றாரு. முடிவில்லாத ஆர்வம், முடிவில்லாத பலனை காண்பது, முடிவில்லாதவனை காண்பதாகும். ஆர்வம் தான் நமக்கு முக்கியம். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, குருடர்கள் 4 பேர் வந்து யானையை பார்த்தாங்க. இந்த யானையை பார்த்து காதை பார்த்துட்டு இது முறம், யானை முறம் மாதிரி இருக்குன்னு சொன்னா, காதை பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்குன்னு சொன்னா, இதை பார்த்துட்டு உலக்க மாதிரி இருக்குன்னு சொன்னா, துதிக்கையை பார்த்துட்டு, வாழை பார்த்துட்டு சாட்டை இருக்கு மாதிரி சொன்னா, ஆமா குருடர்கள் போல இது எல்லாம் முழுமையான. எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவங்க முழுமையா பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவன், சொர்க்கம், வையகம், கோலோகம், சிவபதம், வைகுந்தம் ஆகியவை மேலுலகிற்கு உரியவை. மோட்சம் பெற்றவர்கள் கண்ட ஆன்மீக சுகங்களவை. இங்கு இவர்கள் இறைவனை முடிவில்லாதவனாகவே கண்டார்கள். ஸ்ரீ அரவிந்தம் முடிவில்லாத ஆண்டவனை இங்கு பூவிலைகள் காணலாம் என்று கூறுகிறது. கோலோகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் போகணும்னு சொல்ல, அதையே தெய்வீக வாழ்வு என்று கூறுகிறது. அதை அறிய நிபந்தனைகள் உண்டா? பூவுலக வையம் வாழ்வு, வாழ்வின் மையம் செயல், செயல் முடிவது பலன் மீது நமக்கு பலன் முடிவுள்ளது. பலன் முடிவற்றது என்பது காண்பது, முடிவற்றவனை என்பது காண்பதற்கு உரிய முதற்படி. இறைவனை வழங்குறால் வர பலன் வந்து முடிவற்றது, அந்தமற்றதுன்னு காண்பது அதற்கு முதற்படி. அதனால வளர்ச்சிக்கு எல்லை இல்லை, அது 100 பேர்களையும் சொல்றாரு. அதையே காண முடியாதவனை ஸ்ரீ அரவிந்தன் அறிய முடியாது. அதற்குரிய தகுதி என்ன? முடிவில்லாத ஆர்வம், ஆஸ்பிரேஷன், அளவற்ற ஆர்வம் தான் முடிவது. அறியாமையை விட்டு நகர்ந்தால் அற்புதம் தெரியும். மோட்சம் அனந்தனை நாடுகிறது, பரிணாமம் அனந்தன ஆக்குகின்றது, நம்மளே ஆக்குகிறது. தன் ஆதியை பிரம்மாக உணரும் சிறியது பெரியதாகும். ஆர்வத்துல போனா, பரிணாமத்துல போனோம்னா, இந்த இறைவன் போனா வந்து சிறியது பெரியதாகும். பிரம்மம் நம்மை சிருஷ்டியின் சூழலுக்குள் கொண்டு வருகிறது. ஆன்ம விழிப்பு என்பது சிருஷ்டியாகும். பெரியதன் பாதையும் பெரியது. அறிவு தன்னை தன்னுள் மறைத்து தன்னை அறியாமையாக்கி உலகம் உற்பத்தியாகி உள்ளது. பேரறிவுங்கிற படைப்பு அறிவு அதுக்கு இப்ப சிருஷ்டியாகும் போது தன்னைக்குள்ளேயே மறைச்சிட்டு, பரபிரம்மே மறைச்சிட்டு இப்ப தன்னையே தேடிட்டு இருக்கு. இப்ப நம்ம இறைவனை தேடுறோம்னா நமக்குள்ள இருக்கிற பிரம்மே நம்ம இறைவனை தேடுதுன்னு அர்த்தம். அறியாமையை விட்டு நகர்ந்தால் உலகம் அறிவுமயமாகும். அந்த அறிவு ஆகணும். அறிவுமயமான உலகம் அற்புத காட்சியாகும். அதுக்கு போகணும். நம்ம அறியாமையில் இருக்கிற இக்னரன்ஸ் சொல்ற அறியாமையில் இருக்கிறோம். அந்த இக்னரன்ஸ்ல இருந்து அறிவுமயமாகணும். அது ஆர்வத்தின் மூலமாக நகரும். பெரியதன் பாதையும் பெரியது. அனந்தன் என்பது பரமாத்மா. ஜீவாத்மா விடுதலை பெற்று பரமாத்மாவை அடைவது மோட்சம். பரிணாமம் ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக்குகிறது. நம்ம இருக்கிறது பரிணாம பார்வை. சிறியது கல்லானால் தன் ஆதியை பூமியென அறியும். சிறியது சொல்லானால் தன் ஆதியை மொழி என கூறும். கல்லும் சொல்லும் பூமியிலும் மொழியிலும் முடிவனவல்ல, முடியாது. முடிவு பிரம்மம். அதை உணரும் நேரம் சிறியது பிரம்மமாக மாறும். அதன் முன் பெரியதாக மாறும். சிறியதுக்குள்ள பெரியது இருக்குது, அதை நோக்கி போகணும். அதுதான் இது. பிரம்மம் தன் இச்சைப்படி சிருஷ்டித்தது என்பது தத்துவம். நாம் இருளில் உள்ளவரை விலங்கு போல் இருக்கிறோம். ஆன்ம விழிப்பு பெற்றால் நம் செயலெல்லாம் பிரம்மத்தின் செயல் போல தன்னிச்சையான செயலாக இருக்கும். ஆன்ம விழிப்பு பெற்றதுங்கிறது நாம் உடல் அல்ல, நாம் மனமல்ல, நாம் உயிர் அல்ல என்பது உணர்வது. அதாவது அகந்தையிலிருந்து வெளிப்படுவது. தன்னிச்சையான செயல்களாக இருக்கும். நாமும் பிரம்மம் போல் செயல்படுவோம். நம் செயலும் சிருஷ்டி போல் இருக்கும். அதாவது நம் செயலில் குறையோ தவறோ வாரா. பிரம்மத்தின் பாதை நிலையாக நிர்ணயிக்கப்பட்ட பாதை இல்லை. இது இன்னொரு முக்கியம். அவங்கவுங்களுக்குரிய பாதையை கண்டுபிடிக்கணும். பகவான் சொல்றாரு, எவரி ஒன் மஸ்ட் ஃபைண்ட் ஹிஸ் ஓன் ரிலிஜியன் சொல்றாரு. நமக்கு இந்த வழியில பாதை காட்டுக்க, நமக்கு போகும்போது நமக்குரிய பாதை காட்டப்படும். அளவு கடந்து மாறக்கூடியது அது.
எந்த நேரமும் மாறும் தன்மை உடையது என்பதால் அது பாறை பெரிய பாதை. பிரம்மத்தை உணர்ந்தால் பெரிய சக்தி எழும். நமக்கு முடிவானது பிரம்மத்திற்கு சுதந்திரமானது என்பது பிரம்ம ஞானம். அதுக்கு சுதந்திரம் ஞானம் மனதிலிருந்து உணர்வுக்கு போனால் உணர்வு இந்த ஞானத்தால் ஏற்றால் எழும் சக்தி பெரியது, பிரம்மத்தை போல் பெரியது. அதே ஞானம் உடலை தொட்டால் அந்த சக்தி சாதிக்கும் திறனும் எழும். எல்லாமே திருவுருமாறும். உடல் திருவுருமாகும், உணர்ச்சி திருவுருமாறும், மனமும் திருவுருமாறும். அனைத்தும் அனந்தம், எல்லாமே முடிவற்றது. நம் பொருள்கள், செயல்கள், எண்ணங்கள் அனைத்தும் சிறியவை. இப்ப நமக்கு இருக்கிறது சிறியதுல இருக்கிறோம். சிறியது எதுவானாலும் அதனுள் உள்ள ஜீவியம், சத்தியம், பிரம்மம் வெளிப்பட்டால் சிறிய பொருள்கள், செயல்கள், எண்ணங்கள் பெரிய பொருள்கள், பெரிய செயல்கள், பெரிய எண்ணங்களாகின்றன. அதுக்குதான் போகணும். நமக்குள்ள சிறியதுல இருந்து பெரியதுக்கு போகணும். தன்னையே பிரம்மமாக உணரும் நேரம் சிறியதும் பெரியதாகும். பரிணாமத்தில் ஜீவியத்தின் முடியும் அனந்தனிலும் முடியும். வளர்ச்சி அடையும் போது, எவல்யூஷன் வரும்போது, அது ஹையஸ்ட் ஜீவிய கான்சியஸ்னஸ்லையும் சூப்பர்மைண்ட்லையும் முடியும், அனந்தரிலும் முடிவற்ற இறைவனிலும் முடியும். சிறியது மனிதன், பெரியது தெய்வம். அன்னையை ஏற்றபின் மனிதன் தெய்வமாகும் வாய்ப்பு முழுவதும் உண்டு. அது பொய்யழிந்த மனிதனுக்கு உண்டு. அது முதலே சொன்னது. ஆன்மா செயல்படணும். ஆன்மா செயல்பட வைக்கிறன்றதான் இந்த பெரியது சிறியது பெரியதாகும். அதுக்கு முதல் முக்கியமானது பொய்யிலிருந்து வெளியிட வேண்டும். பொய் கூடவே கூடாது. அதுதான் கடைசியில் முடிகிறது. சிறியது மனிதன், பெரியது தெய்வம். சிறியது பெரியதாகும். அன்னையை ஏற்றபின் மனிதன் தெய்வமாக வாய்ப்பு உண்டு. பூலோக வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும். அதுக்கு என்ன? அதுக்கு பொய்யொழிந்த மனிதனுக்குத்தான் உண்டது. அதனால முதல்ல நம்ம பொய்யை விட்டு வெளில வரணும். இதோட முடிச்சு.